ஆமென். அவர் ரொம்ப ரொம்ப நல்லவராக நம்முடைய வாழ்க்கையில் இருந்தார். இப்போ நேரம் கண்களை மூடி தேவ சமூகத்தை நம்ம நோக்கி பார்க்கலாம். ஒரு அநேக சூழ்நிலைக்குள்ளே நம்ம கடந்து வந்திருக்கலாம். அங்குங்குமா அலைச்சல்கள் மத்தியில் வந்திருக்கலாம். கொஞ்ச நேரம் தேவனுடைய சமூகத்தில் இருக்க போகிறோம். கொஞ்ச நேரம் நம்முடைய சிந்தனைகளை ஒருமுகப்படுத்தி நம்ம அலைந்திருந்த எல்லா விதமான எண்ணங்களையும் தேவனுடைய சமூகத்துக்கு நேராக நம்ம திருப்பலாம். கொஞ்ச நேரம் எல்லாரும் கண்களை மூடி தேவ நாமத்தை மையப்படுத்தலாம். அப்பா நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். எல்லாருடைய வாய்களும் கொஞ்சம் அவரோட துதிக்கட்டும். அப்பா நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா, நன்றி செலுத்துகிறோம். கிருபை நிறைந்தவரே நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இறக்க நிறைந்தவரே நமக்கு நன்றி செலுத்துகிறோம். காருண்யம் நிறைந்தவரே நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. எத்தனை உண்மையுள்ள தேவன், எத்தனை இரக்கம் உள்ள எங்களுக்கு கர்த்தரா நீங்கள் இருக்கிறீங்க. நன்றி செலுத்துகிறோம் ஐயா. எங்களை தினமும் நீங்கள் விசாரிக்கிறீங்க. நிமிடந்தோறும் எங்களோடு கண்ணோக்கி இருக்கிறீங்க. எங்கள் மேலே நினைவாக இருக்கிற நல்ல கர்த்தராக இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். எத்தனையோ சூழ்நிலைகள் மத்தியில் நாங்கள் கடந்து போனாலும் என் தேவனுடைய பாதுகாப்பு, சுகம், அனுக்கிரகம் அனுதினமும் எங்களுக்கு போதுமானதாக இருந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். எத்தனையோ இக்கட்டுகளுக்குள்ளே நாங்கள் கடந்து சென்றிருக்கிறோம். ஆனால் தேவனுடைய கரம் எங்களுக்கு வழிநடத்தினதுக்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லா பொல்லாங்குகளுக்கும் எங்களுக்கு விலக்கி பாதுகாத்து கொண்டதுக்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லா வியாதிகளுக்கும் எங்களை விலக்கி பாதுகாத்து கொண்டதுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு கண்களுக்கு, எங்கள் நினைவுகளுக்கு தெரியாத எத்தனையோ ஆபத்துகள் எங்களை சூழ்ந்திருந்த பொழுதும் தேவன் அவை எல்லாவற்றையும் நீங்கள் விலக்கி பாதுகாத்து கொண்டீங்க. கருத்தா எங்களை அனுதினம் நீங்கள் விசாரித்தீங்க. எங்களோடு நோக்கமாக இருந்தீங்க. எங்கள் மேல் தயவாக இருந்துறீங்க. அதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய கிருபைகள் எங்களுக்கு பெரிதாக இருந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லா சூழ்நிலைகளும் வெற்றி சிறக்க பண்ணுறலாய் எங்களை நீ வைத்து வைத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் கொடுத்த தயவுகளுக்காய், மனித இரக்கங்களுக்காக, மனித தயவுகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லாரும் கொஞ்சம் கண்ணுக்கு மூடி அப்பாவை நன்றி செலுத்தலாமே. ஏன்னா நம்ம எல்லாருமே அநேக சூழ்நிலைக்குள்ளே வந்திருக்கிறோம். ஆனால் தேவன் நமக்கு போதுமானவராக இருந்தார். அவர் பரிபூர்ணமும் சகலத்துக்கும் போது அது நம்ம தேவைக்கு மேலாய் அவர் நல்லவராய் நமக்கு இருந்ததுக்காக நன்றி செலுத்தலாமே. அப்பா நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். எத்தனை இடத்துல நம்ம நோக்கி பார்த்தோமோ என் தேவன் எங்களுக்கு இறங்கி உதவி செய்தீங்க. எத்தனை இடங்கள் கடினமான சூழ்நிலைகள் இருந்தோ எங்களுக்கு தெரியாத இடங்களிலிருந்து உதவிகளை வர பண்ணீங்க. தேவன் நாம சகலவத்தையும் மேற்கொள்ள தேவன் கொடுத்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். எதிர்பார்ப்புகள் மத்தியில் இருந்த பொழுதும் தேவன் எதிர்பார்ப்புகளை எல்லாவற்றையும் தேவன் தாமே அற்புதமாக நீங்கள் நடத்தி தந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் அறியாத இடங்களிலிருந்து எங்களுக்கு வந்த உதவிகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு புரியாத விதங்களில் நீங்கள் நடத்தின அநேக வழிகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அனுதினம் எங்களோடு நீங்கள் இடைபடுகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். மறுரூபமாகிற அனுபவங்களுக்குள்ளாக அனுதினமே எங்களை நீங்கள் மாற்றுகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு நீங்கள் பேசுகிறீங்க. தேவ சமூகத்தில் எப்பப்பெல்லாம் நாங்கள் வரும்பொழுதோ தேவனுடைய பிரசன்னம் எங்களை மூழ்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவர் எங்களை இங்கே தொடுகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை தைரியப்படுத்துகிறதற்காய், எங்களை பக்குவப்படுத்துகிறதற்காய், எங்களுக்கு ஆலோசனை தருகிறதற்காய், எங்களை தைரியப்படுத்துகிறதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஐயா. அநேக சூழ்நிலைகளில் நாங்கள் உங்களுக்கு பிரியமில்லாத காரியங்கள் நடந்தது உண்டு. நான் வாக்கில் உண்மையுள்ள கர்த்தர், உங்களுடைய வாக்கின்படியாக, உங்களுடைய வாக்கு தத்துவத்தின்படியாக எங்களுக்கு நீங்கள் நல்லவராக நீங்கள் இருந்தீங்க, போதுமானவராக இருந்தீங்க. சகலத்தை நீங்கள் பொறுப்படுத்திக் கொண்டீங்க. எல்லா சூழ்நிலைகளிலும் தேவன் நாம நீங்கள் வழிநடத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. தேவனுடைய சமூகத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம். உண்மையாய் முழு மனதோடு முழு இருதயத்தோடும் ஆராதிக்கத்தக்கதை எங்களை கிருபை தரும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். தேவனை துதிக்காத முடியாதபடி, தேவனை ஆராதிக்க முடியாது இருக்கபடி தடைகளை எல்லாம் தேவன் மாற்றி போடும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் ஐயா. தடைகளை மாற்றுகிறவ முன் செல்லும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் ஐயா. தேவன் நாம எங்களை பரிசுத்தப்படுத்தும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். தேவனுக்கு பிரியமில்லாத சிந்தனைகளை எங்களை மாற்றி போடுங்க. கொஞ்ச நேரம் கேட்கலாமே. அசுத்தத்தோட, அசுத்த உதடுகளோட, அசுத்த நினைவுகளோட தேவனுடைய ஆசீர்வாதத்தை நம்ம பெற முடியாது. அநேக நேரங்களில் தேவன் ஆசீர்வதிக்கிறதுக்கு மனது பெருத்த கர்த்தராக இருக்கிறார். ஆனால் அநேக நேரங்களில் ஆசீர்வாதத்துக்கு தடைகள் நாமாய் மாறி போகிறோம். நம்முடைய கீழ்ப்படியாமல், நம்முடைய அஜாக்கிரதை தன்மை, நம்முடைய குறைகள் தேவனுடைய சமூகத்தில் கேட்கலாம். அப்பா எங்களுக்கு பரிசுத்தப்படுத்துங்க. கொஞ்சம் நேரம் தேவனுடைய சமூகத்தில் கேட்கலாம். வாய்களை திறந்தப்பா எங்களுக்கு நீங்கள் சுத்தப்படுத்துங்கப்பா. உண்மையாய் கேட்கும் பொழுது தேவன் அவர்களுக்கு இறங்குற கர்த்தராக இருக்கிறார். அப்பா ஒரு ஆகானாய் நான் மாறி போடக்கூடாது. என்னுடைய குடும்பத்தின் ஆசீர்வாதத்தை தடுக்கிற, என்னுடைய ஆசீர்வாதத்தை தடுக்கிற, என் சபையின் ஆசீர்வாதத்தை தடுக்கிற ஆகானாய் நான் வேண்டாயா. பரிசுத்தப்படுத்துங்க. எல்லாரும் கொஞ்ச நேரம் உங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு என்னங்களுக்கு தெரியும், என்னுடைய மனசாட்சிக்கு தெரியும் நான் யார் என்பது. தேவனுக்கு தெரியும், பிசாசுக்கு தெரியும். தேவன்கிட்ட கேட்கலாம்ப்பா எங்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா.
சுத்தம் விரும்புகிறது கர்த்தர். சுத்தத்தின் அசுத்தத்தின் மேலே அருவருக்கிற அசுத்தத்தை அருவருக்கிற கர்த்தர். சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே விரும்பா அசுத்தம் யாவும் போக்குமே. சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே விரும்பா அசுத்தம் யாவும் போக்குமே. பாவி நீச பாவி நாடையா தேவாயிரக்கம் செய்ய மாட்டீரோ. பாவி நீச பாவி நாடையா தேவாயிரக்கம் செய்ய மாட்டீரோ. மனதுருகிற என் கர்த்தர் என் மேலே இரக்கம் பாராட்டுங்கப்பா. கிருபையாயிருங்க, தயவாயிருங்க, எங்கள் மன்னிங்கப்பா, பரிசுத்தப்படுத்துங்க. அனுதினமும் தேவனுடைய சமூகத்தில் ஒரு குற்றமற்றவர்களாய் நல் மனசாட்சியோடு தேவனுடைய சமூகத்துக்கு வர எங்களை கிருபை திரும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். எங்களை தகுதிப்படுத்தினக்காக நன்றி செலுத்துறோம் ஐயா. உண்மையாயும் ஆராதிக்க எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. எல்லாரையும் கூட்டி சேருங்க. இயேசு நாமத்தில் ஆமென். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். தேவன் நம்ம மத்தியில் இருக்கிறார். நம்முடைய ஆராதனையின் மேலே அவர் விருப்பப்படுகிற கர்த்தர். எல்லாரும் உற்சாகமாக பாடி அவர் நம்ம மகிமைப்படுத்த போகிறோம். ஏன்னா நம்ம ஆராதிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட ராஜரீக ஆசாரிய கூட்டம். தேவனால் நம்மளை நம்பி வச்சிருக்க பெரிய பொறுப்பு என்னன்னா அவரை துதிக்கும்படியாய் எல்லாரும் உற்சாகமாக பாடி அவர் ஆராதிக்க போகிற அவருடைய செய்த நன்மைகளை நினைத்து. ஆமென். கரங்களை எதிர் முடிஞ்சதும் உமதன்பை பாட உம் நாமம் போற உம் சேவை செய்ய உம்மை போற்றி பாட. எல்லாரும் உமதன்பை பாட உம் நாமம் கூற உம் சேவை செய்ய உம்மை போற்றி பாட. ஆவியானவரே 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 உம்மை ஆராதிப்பேன். ஆவியானவரே 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 உம்மை ஆராதிப்பேன். குப்பையில் இருந்தென்னை தூக்கி எடுத்தவரே குதூகலம் கொண்டாடி மகிழ்ச்சி அடைவேனே. குப்பையில் இருந்தென்னை தூக்கி எடுத்தவரே குதூகலம் கொண்டாடி மகிழ்ச்சி அடைவேனே. ஆவியானவரே 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 உம்மை ஆராதிப்பேன். ஆவியானவரே 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 உம்மை ஆராதிப்பேன். தேவரே நீரன்னை இதுவரைக்கும் கொண்டு வந்தேன். என் மாத்திரம் நான் என் வீடும் என் மாத்திரம் தேவரே நீரன்னை இதுவரைக்கும் கொண்டு வந்தேன்.
சூழ்ந்த பாதையில் வெளிச்சமாய் திகழ்கிறீர். இம்மட்டும் எபினேசராய் இருந்தென்னை தாங்கினீர். இருள் சூழ்ந்த பாதையில் வெளிச்சமாய் திகழ்கிறீர். ஆவியானவரே, 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 உம்மை ஆராதிப்பேன். ஆவியானவரே, 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 உம்மை ஆராதிப்பேன். ஆமென். கரங்களை இம்மட்டும் எபினேசராய் இருந்தென்னை தாங்கினார். எத்தனை பேர் சொல்ல முடியும்? அவர் எபினேசராய் இருந்து சகலத்தையும் தாங்கினார். போதுமானவராய் இருந்தார். போதுமானவற்றிலும் அதிகமாய் நமக்கு ஆசீர்வாதமாக இருந்தார். ஆமென். இதுவரையும் கொண்டு வந்ததுக்கு நாம் தாவீது சொல்லும் பொழுது, ஆடுகளுக்கு பின்னாக இருந்த என்னை அரியணையிலே ஏற்ற கர்த்தர். ஒவ்வொருடைய வாழ்க்கையில் நம்ம சொல்ல முடியும். பின்னாக நம்ம ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாக 5 வருஷத்துக்கு முன்னாடி நடக்கும்போது ஒருவேளை இந்த தேசங்களில் வரும் பொழுது கோலும் கையுமாய் ஒரு பெட்டியோடு வந்து நம்ம அநேகருக்கு ஆசீர்வாதமாய், அநேகத்துக்கு ஆசீர்வாதமாய் தேவன் வைத்து வைத்திருக்கிறார். ஆமென், ஆமென். அது தேவனுடைய கிருபை. எல்லா சுருள் நிலைகளிலும் தேவனை நோக்கி பார்த்து அற்புதமாய் விடுதலை செய்து ஆச்சரியமாய் நம்மை தப்புவித்த கர்த்தர். தேவன் நமக்கு என்ன தருகிறார்? எல்லாவற்றுக்கும் மேலாக கொடுக்கிறது என்னன்னா தெய்வீக சமாதானம். ஒருவேளை அநேகருக்கு உலகத்தாருக்கும் அநேக சந்தோஷங்கள் உண்டு, உலகத்தாருக்கும் அநேக ஆசீர்வாதங்கள் உண்டு. ஆனால் அவர்களுக்கு இல்லாத ஒன்று என்னன்னா தேவன் கொடுக்குற மெய்யான உள்ளான மனதிலே கொடுக்குற சந்தோஷம். அந்த சந்தோஷம் என்ன? இருக்கிறத வச்சு இல்லை, பொருளை வச்சு இல்லை, தெய்வீக சந்தோஷம். ஏன் தேவன் நமக்கு கொடுத்த பயங்களை நீக்கி, இருளின் அதிகாரத்தை நீக்கி, பாவத்தின் மரணத்தில் இருந்து நம்ம மீட்டு எனது சந்தோஷத்தினாலே தைரியத்தினாலே நிரப்புகிறார். அவர்களை அதை பாடி நம்ம மேம்படுத்தலாம். ஆஹா என்ன இன்பம், அது பரலோக இன்பம், என் இயேசு எனக்கு அளித்தனர் என்று பாடி அவர் நாமத்தை மேம்படுத்தலாம். ஆமென். ஆஹா என்ன இன்பம், பரலோக இன்பம், இந்த இயேசு அளித்தனரே. அளவில் கடங்கா புத்திக்கும் ஏற்றிடா அன்பை கூற நாவில் போதுமோ. ஆஹா என்ன இன்பம், பரலோக இன்பம், இந்த இயேசு அளித்தனரே. அளவில் கடங்கா புத்திக்கும் ஏற்றிடா அன்பை கூற நாவில் போதுமோ. நீச துரோகி எந்தனை பாசமாய் ஏற்றினரே. நீச துரோகி எந்தனை பாசமாய் ஏற்றினரே. பாவ உலகி நின்றே தூக்கி எடுத்தீரே. ஆஹா என்ன இன்பம், பரலோக இன்பம், இன்ப இயேசு அளித்தனரே. அளவில் கடங்கா புத்திக்கும் ஏற்றிடா அன்பை கூற நாவும் போதுமோ. நீரிந்த நாணல் என்னை மூரிந்திடும் தருணம். நீரிந்த நாணல் என்னை மூரிந்திடும் தருணம். பரிந்து பேசி அன்பா நிலையா நிறுத்தினீரே. ஆஹா என்ன இன்பம், பரலோக இன்பம், இந்த இயேசு அளித்தனரே.
இன்பம் இன்ப இயேசு அளித்தனரே. அளவில் கடங்காய் துத்திக்கும் எட்டிடா அன்பை கூற நாவும் போதுமோ. ஆஹா என்ன இன்பம் பரலோக இன்பம் இன்ப இயேசு அளித்தனரே. அளவில் கடங்கா புத்திக்கும் எட்டிடா அன்பை கூற நாவும் போதுமோ. ஏமே நாவுகள் பத்தாது அவருடைய அன்பை கூற. நம்முடைய புத்திக்கு எட்டாத தெய்வீக சமாதானம் நம்மளால நம்ம நிரப்புகிற கத்தரா இருக்கிறார். எத்தனை பிரச்சனைகள் மாதிரி இருக்கதான் செய்யும். உலகத்தில் இருக்கணும் போல நம்மளும் இருப்போம். ஆனால் தெய்வீக சமாதானம் சந்தோஷம் நம்மை ஆட்கொள்கிறதா இருக்கிறது. அதனால தான் பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் இருந்தாங்க. கைகள் கால்கள் கட்டப்பட்டிருந்தது. அந்த நேரத்தில் என்னன்னா பாடி தேவனை துதித்தார்கள். ஒரு சூழ்நிலைகள் எல்லாம் நமக்கு எதிராக இருக்கலாம், ஆனால் தெய்வீக சமாதானத்தை யாரும் எடுத்து போட முடியாது. தேவன் கொடுக்கிறது மெய் சமாதானம், நமக்கு கொடுக்கிற அன்பு. அவர் எல்லாவற்றையும் பாதுகாத்துக் கொள்ளுவார். அது எல்லாவற்றுக்கும் போதுமானவர். எல்லாவற்றையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் நமக்கு மேலாய் நாம் யோசிக்கிறதுக்கு மேலாய் செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஏமேன். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்வாரே, அற்புதமானவற்றை அதிசயமாய் செய்வார். கூடும், அவரால் எல்லாமே கூடும். ஒரு விசுவாசத்தை பாடி இந்த விசுவாசத்தை அறிக்கை செய்து நம்ம கேட்டுக்கொள்ளலாமே. கரங்களை தாண்டி தெரிந்த பாடல். எனக்காக யாவையும் செய்வாரே, அற்புதமானவற்றை ஆச்சரியமாக செய்வார். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்வாரே, அற்புதமானவற்றை ஆச்சரியமாக செய்வார். எல்லாரும் சொல்லாமே. செய்வார், எல்லாம் செய்வார், செய்யாமல் இருக்க மாட்டார். முடிப்பார், எல்லாம் முடிப்பார், நன்மையாய் முடித்திடுவார். எல்லாம் செய்வார், எனக்காய் செய்வார், செய்யாமல் இருக்க மாட்டார். எல்லாம் முடிப்பார், நிச்சயம் முடிப்பார், நன்மையாய் முடித்திடுவார். எனக்காக யாவையும் செய்வாரே, அற்புதமானவற்றை ஆச்சரியமாக செய்வார். எல்லாம் கூடும், அவரால் கூடும், கூடாததொன்றில்லையே. பெருவே நன்மை, பெருவே நன்மை, பெறாமல் இருக்க மாட்டேன். எல்லாம் கூடும், அவரால் கூடும், கூடாததொன்றில்லையே. எல்லாம் பெறுவேன், நிச்சயம் பெறுவேன், பெறாமல் இருக்க மாட்டேன். கூடும், கூடாததொன்றில்லையே. எல்லாம் பெறுவேன், நிச்சயம் பெறுவேன், பெறாமல் இருக்க மாட்டேன். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்வாரே, அற்புதமானவற்றை ஆச்சரியமாக செய்வார். ஆகும், அவரால் ஆகும், ஆகாததொன்றில்லையே. கிடைக்கும், நிச்சயம் கிடைக்கும், கேட்டது கிடைத்திடுமே. எல்லாம் ஆகும், அவரால் ஆகும், ஆகாததொன்றில்லையே. எல்லாம் கிடைக்கும், நிச்சயம் கிடைக்கும், கேட்டது கிடைத்திடுமே. எல்லாம் ஆகும், அவரால் ஆகும், ஆகாததொன்றில்லையே.
அனைத்தையும் செய்வாரே, அற்புதமானவற்றை ஆச்சரியமாக செய்வார். ஏமே அற்புதமானவற்றை ஆச்சரியமா செய்வார். அவருடைய வழிகள் நமக்கு தெரியாது. அவர் புது வழிகளை தருகிறவர். தம்முடைய பிள்ளைகளுக்காய் வனாந்தரங்களிலே ஆறுகளை உண்டாக்குகிறவர். முடியாதுன்ற காரணங்களில் தேவன் கற்பாறையிலிருந்து நீரிட்டு உண்டாக்குகிறவர். பட்சிக்கிற உணவில் கயிறத்திலிருந்து பட்சணத்தை கொடுக்குற கர்த்தர். அவர்கள் பட்சித்து போடுகிறான்னு நமக்கு அறியும், நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஒருத்தண்ட எதுவும் வரவே வராது. ஆனால் தேவனுடைய அதிசயமாக அந்த இடத்துலேருந்து வழிகளை திறக்க வல்லவராக இருக்கிறார். ஏமேன். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் கூடும். ஏமேன். அந்த நேரம் நம்மளாம் வர இருக்கிற கொஞ்சம் நேரம் எழுந்துச்சுன்னு தேவனுடைய சமூகத்தில் நம்ம நோக்கி பாருலாம்ப்பா. தேவனுடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம், பெரிய விசுவாசத்தோடு வந்திருக்கிறோம். என் தேவன் தாமே எங்கள் விசுவாசத்தை தேவன் நீங்கள் அங்கீகரிக்கும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் ஐயா. கொஞ்ச நேரம் கல் நோக்கி கூப்பிடலாமே. அப்பா நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். அநேக தேவைகள் உண்டு, ஆனால் எல்லாத்துக்கும் மேலாக நாங்கள் ஒரு பெரிய விசுவாசம் உண்டு. என் தேவன் எங்களை எல்லாவற்றையும் நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுவீங்க, எல்லாவற்றையும் நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுவீங்க, எல்லாவற்றையும் சகலத்தையும் நன்மைக்காக நடத்துவீங்க நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. அந்த விசுவாசத்தில் பெருக எங்களுக்கு உதவி செய்யுங்க. கொஞ்ச நேரம் வாய்களை திறந்து கேட்கலாம் அப்பா. அந்த விசுவாசம் எங்களுக்குள்ளாக பெருகட்டும். எல்லாம் தேவனால் ஆகும் என்ற ஒரு விசுவாசம் எங்களுக்குள்ளாக ஆழமாய் பலப்படட்டுமப்பா. தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும் என்று கேட்டு ஒவ்வொருவருக்கும் தேவன் இறங்கினீங்களா? அந்த ஒரு இறந்துதல் ஒரு பிச்சைக்காரனுக்கு இறங்கினீங்க கர்த்தர் அறிந்திருக்கிறோம் ஐயா. விசுவாசத்தோடு உண்மை தொடும் பொழுது தேவனுடைய சமூகத்துக்கு நாங்கள் வரும் பொழுது நாங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்கிறோம். நாம் அறிந்திருக்கிறோம், பெரும்பாடுள்ள ஸ்திரீ கிறிஸ்துவின் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டா. ஒரு பெருங்கூட்டம் சீசர்லாம் கூடியிருந்தாங்க. அவர்களுக்கெல்லாம் தெரியாது. அவருடைய வஸ்திரத்தை தோடுகிற அதன் மூலமாய் அற்புதத்தை தருகிற விசுவாசம் நமக்குள்ள வேணாப்பா. எனக்கு அந்த விதமான விசுவாசம் தாங்க. எங்களுக்கு தெரியும் தேவனால் சகலமும் ஆகும்னு அறிந்திருக்கிறோம். இது எப்பயுமே தியரியா இருக்க வேண்டாம், எங்களுக்குள்ள அனுதின வாழ்க்கையா மாறட்டுமாப்பா. விசுவாசத்தில் அனுதினமும் பலப்பட, விசுவாசத்தில் அனுதினமும் ஊண்ட கட்டப்பட, சோதனைகளிலே ஜெயமுள்ளவளாய் வாழ தேவன்களை கிருபை தரும்படியா நாங்கள் வேண்டுகிறோம் அப்பா. எல்லா சூழ்நிலையிலும் தேவ அன்பு வெளிப்படுத்துகிற அனுபவங்களுக்குள்ளாக எங்களை மாட்டுங்க. சேனைகளின் கர்த்தர் நல்லவரே, சேதமின்றி நம்மை காப்பவரே. சேனைகளின் கர்த்தர் நல்லவரே, சேதமின்றி நம்மை காப்பவரே. சோர்ந்திடும் நேரங்கள் தேற்றிடும் வாக்குகள் சோதனை வென்றிட தந்தருள்வார். சோர்ந்திடும் நேரங்கள் தேற்றிடும் வாக்குகள் சோதனை வென்றிட தந்தருள்வார். எக்காலத்தும் நம்பிடுவோம் திக்கற்ற மக்களின் மறைவிடம், பக்கபலம் பாதுகாப்பு இக்கட்டில் இயேசுவே அடைக்கலம். பக்கபலம் பாதுகாப்பு இக்கட்டில் இயேசுவே அடைக்கலம். வெள்ளங்கள் புரண்டு மோதினாலும் உள்ளத்தின் உறுதி அசையாதே. வெள்ளங்கள் புரண்டு மோதினாலும் உள்ளத்தின் உறுதி அசையாதே. ஏழு மடங்கு நெருப்பு நடுவிலும் இயேசு நம்மோடென்றும் நடக்கிறார். ஏழு மடங்கு நெருப்பு நடுவிலும் இயேசு நம்மோடென்றும் நடக்கிறார்.
இயேசுவே அடைக்கலம். காத்திருந்து பலன் பெற்றிடுவோம், கர்த்தரின் அற்புதம் கண்டிடுவோம். காத்திருந்து பலன் பெற்றிடுவோம், கர்த்தரின் அற்புதம் கண்டிடுவோம். ஜீவனானாலும் மரணமானாலும் தேவனின் அன்பில் நிலைத்திருப்போம். ஜீவனானாலும் மரணமானாலும் தேவனின் அன்பில் நிலைத்திருப்போம். எக்காலமும் நம்பிடுவோம், திக்கற்ற மக்களின் மறைவிடம். பக்கபலம் பாதுகாப்பு, இக்கட்டில் இயேசுவே அடைக்கலம். பக்கபலம் பாதுகாப்பு, இக்கட்டில் இயேசுவே அடைக்கலம். இயேசு நம் யுத்தங்கள் நடத்துவார், ஏறிடுவோம் என்றும் ஜெயக்கொடி. இயேசு நம் யுத்தங்கள் நடத்துவார், ஏற்றிடுவோம் என்றும் ஜெயக்கொடி. யாவையும் ஜெயித்து வானத்தில் பறந்து இயேசுவை சந்தித்து ஆனந்திப்போம். யாவையும் ஜெயித்து வானத்தில் பறந்து இயேசுவை சந்திக்க ஆனந்திப்போம். சொல்லாமே எக்காலத்தும் நம்பிடுவோம், திக்கற்ற மக்களின் மறைவிடம். பக்கபலம் பாதுகாப்பு, இக்கட்டில் இயேசுவே அடைக்கலம். பக்கபலம் பாதுகாப்பு, இக்கட்டில் இயேசுவே அடைக்கலம். வார்த்தை சொல்றது, இயேசு நம் யுத்தங்கள் நடத்துவார், நமக்கு ஜெயத்தை கொடுக்குற நல்ல கர்த்தர் நம்மளுக்கு. அப்பா கொஞ்ச நேரம் கையில் வைத்தப்பா நன்றி செலுத்துகிறோமையா. எத்தனை உள்ள கர்த்தர், எத்தனை நன்மை செய்கிற கர்த்தர், எத்தனை இரக்கம் பாராட்டுகிற கர்த்தர். எளியவர்கள் மேலே நீசர்களும் உதவாதவர்களுமா எங்கள் மேலே நீங்கள் எத்தனை கருணையாக இருக்கீங்களே. நன்றி செலுத்துகிறோமையா. துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். சர்வத்தையும் ஆளுகிற என் சர்வதிகார பதியை இவனுக்கு நன்றி செலுத்துகிறோமையா. துதிக்கிறோமோ, உயர்த்துகிறோமோ, உயர்த்துகிறோம். எல்லா தூதர்களுக்கும் மேலாக பரிசுத்தர் பரிசுத்தர் என்று ஒரு போட்டி துதிக்கிற பெரிய பெரிய சேனைகள் மத்தியிலே வாசமாயிருக்கிற எங்க கர்த்தாவே உயர்த்துகிறோம் ஐயா. நன்றி செலுத்துகிறோம். சிறியவர்கள் மேல நீங்க நோக்கமா இருக்கிறீங்களே, நன்றி செலுத்துகிறோம் ஐயா. உயர்த்துகிறோம் உயர்த்துகிறோம், உயர்த்து பாடுகிறோம் ஐயா. நீரே எங்களுடைய துதிக்கும், நீரே எங்களுடைய மகிமைக்கும், நீரே எங்களை புகழ்ச்சிக்கும், நாங்கள் புகழ்வதற்கும் காரணமாக இருக்கீங்க. நன்றி செலுத்துகிறோம் ஐயா, உயர்த்துகிறோம். எங்களை ஆராதனையின் மத்தியஸ்தர் நீங்கப்பா, ஆராதனையின் காரணர் நீங்க, நீரே துதிக்கு பாத்திரர். ஆராதனை ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுவேன்.
துதிக்க வைக்கிறவர், எங்களை அழகு பார்க்கிறவர், எங்களை மெய்மைப்படுத்துகிறவர், நித்திய ராஜ்யத்துக்கு சுதந்திரவாளியை அனுதினம் எங்களை மாட்டுகிறவர், உங்களோடு எங்களை சேர்த்துக் கொள்கிற நல்ல தகப்பனே, நம்முடைய சமூகத்தில் எங்களை ஆராதிக்கிறோம். உங்களுடைய சித்தத்தை செய்ய எங்களுக்கு நீங்கள் அனுதினம் கிருபை பாராட்டுங்க. உங்களுடைய சத்தத்தை கேட்குற ஒரு அனுதின அனுபவங்களை எங்களுக்கு தாங்க. எங்களுக்கு கிறிஸ்துவை காணட்டும் உலகம். எங்களை முழுவதுமாய் நம்முடைய சமூகத்தில் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். நீங்கள் மீதியான வழியில் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசு நாமத்தில் ஆமென். நம்முடைய சபைக்காக யாவரும் இணைந்து ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல இரவு வேளைக்காய் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, இம்மட்டுமாய் உம்முடைய கிருபையினால் எங்களை பாதுகாத்து வழிநடத்தின தயவுக்காய் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரமப்பா. ஆராதனையில் நாங்கள் கூறினது போல் இம்மட்டும் நல்ல எபினேசனை ஆண்டவரே ஒவ்வொருவரையும் நீங்கள் அப்படியே பாதுகாத்தீங்களே, வழிநடத்தினீங்களே. கணினமணி போல் ஒவ்வொருவருக்கும் நீங்கள் ஆண்டவரே உதவி செய்த எல்லா தயவுக்காய் ராஜா உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த வெள்ளை கூட எங்கள் சபையை உம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இந்த அந்நிய தேசத்தில் கத்திரப்படியாய் ஆண்டவரே நல்லதொரு ஜீவ நீரோடியாய் ஒரு நல்ல சபையை ஏற்படுத்தி தந்தீங்களே. நன்றி ராஜா உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, விசேஷமாய் எங்கள் போதகரையா மற்றும் உதவி போதரையா உங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உங்களுடைய கிருபை மட்டுமாய் தாங்கினபடியால் ஸ்தோத்திரம். இன்னும் பலத்தினால் இடைக்கட்டுங்க, ஞானத்தினால் இடைக்கட்டுங்க, அபிஷேகத்தினால் இடைக்கட்டும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா. தலைவர்கள், மூப்பர்கள், விசுவாச குடும்பங்கள், சகோதர சகோதரி ஒவ்வொருவரும் உங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். தேவன் தாமே ஒவ்வொருவரையும் அப்படியே நீங்கள் ஆண்டவரே ஹல்லேலூயா தேவ ஆண்டவரே கிறிஸ்துவின் அன்புக்கு சாட்சியாய் ஒவ்வொருவரும் நிலைநிறுத்துங்க. ஆண்டவரே, இன்னும் ஒவ்வொருவரும் உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படும்படியாய் தேவன் தாமே கிருபை பாராட்டுங்க. விசுவாசத்தினாலே ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் கிறிஸ்து வாசமாக இருக்கும்படியாய் கர்த்தர் உதவி செய்யுங்க. இன்னும் ஆண்டவரே அப்படியே சகல பரிசுத்தவான்களும் கூட ஆண்டவரே ஸ்தோத்திரம், கிறிஸ்துவின் அன்பின் அகலின் ஆழ நீள உயரத்தை ஒவ்வொருவரும் அறிந்து அறிவு கட்டாத அந்த அன்பை உணர்ந்து கொள்ள வல்லவர்களாகும்படி கர்த்தர் தாமே ஒவ்வொருவருக்கும் உங்களுடைய கிருபையினால் ஆண்டவரே நீங்கள் ஹல்லேலூயா இரக்கம் பாராட்டும்படியாய் ஜெபிக்கிறோம்ப்பா. ஹல்லேலூயா. இந்த நாட்களில் ஆண்டவரே, இந்த கடினமான நாட்களில் அநேகர் வேலை இழந்திருக்கிறாங்க. தேவன் தாமே ஒவ்வொருவருக்கும் நல்ல வேலைகளை கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா. உம்முடைய கிருபை ஒவ்வொருவரையும் தாங்கட்டும். ஆண்டவரே, தேவ கிருபை தேவ பலன் ஒவ்வொருவரையும் அப்படியே தாங்கி தப்புவித்து வழிநடத்தி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். சபையில் உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும் ஆண்டவரே. விசேஷமாய் ஆண்டவரே ஹல்லேலூயா, அந்த தேசத்தில் எல்லாம் திறந்திருக்கிற ஆண்டவரே, ஆனால் திருச்சபை ஏன் ஆண்டவரே ஸ்தோத்திரமப்பா. தேவ கிருபை ஹல்லேலூயா அதிகாரிகள் கண்களில் தயவு பாராட்டும்படியாக ஜெபிக்கிறோம் ராஜா. தேவன் தாமே உங்களுடைய கிருபையினால் ஆண்டவரே குறைந்தது ஒரு 200 பேராவது கடந்து வர ஆண்டவரே நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. ஹல்லேலூயா. உங்களுடைய கிருபை எங்களை தாங்கட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உமக்கு சித்தமானால் ஆண்டவரே ஹல்லேலூயா விடுதலையோடு ஒவ்வொருவரும் ஆண்டவரே சிறுவர்கள், பெரியவர்கள், வாலிபர்கள், வயோதிபர்கள் என்று ஆண்டவரே எங்கள் போதரியாவோடு இணைந்து நாங்கள் உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்த தேவன் தாமே எங்களுக்கு கிருபை பாராட்டுங்கப்பா. இரக்கம் பாராட்டுங்க ஆண்டவரே. ஆண்டுகள் கடந்து செல்லுகிறதே உம்முடைய ஊழியம் அல்லவா. ஹல்லேலூயா. தடைபட்டு போன எல்லா ஆண்டவரே ஊழியங்களும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் சகலத்தையும் கர்த்தர் நீங்கள் எடுத்து ஹல்லேலூயா விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை எடுத்து நிரூபித்த ஆண்டவரே அதே தேவன், வல்லமையுள்ள தேவன், சர்வ வல்லவருடைய ஆண்டவரே ஸ்தோத்திரம் தயவுக்காக நாங்கள் உம்மை நோக்கி பார்த்து கெஞ்சுகிறோம் ராஜா. உம்முடைய கிருபை அப்படியே அதிகாரிகள் இருதயத்தில் பரிந்து பேசுங்க ஆண்டவரே. ஒரு திறந்த வாசலை சுவிசேஷத்துக்கு இந்த தேசத்தில் நல்லதொரு திறந்த வாசலை கர்த்தர் அப்படியே கட்டளையிட போகிற உம்முடைய தயவுக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய கிருபை தாங்கட்டும் ஆண்டவரே. எல்லா ஊழியங்களையும் உம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். விசேஷமாக ஆண்டவரே வெள்ளிக்கிழமை திங்கக்கிழமை கூடுகைகளை உம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ராஜா. இன்னும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா. நான் ஆண்டவரே ஜெபித்தது போலவே உம்முடைய நாமம் ஆண்டவரே ஹல்லேலூயா சபை நடுவில் மகிமைப்படட்டும் ஆண்டவரே. உம்முடைய கிருபை தாங்கட்டும். இன்னும் ஆண்டவரே சிறுவர் ஊழியங்கள், பெரியவர்கள் ஹல்லேலூயா ஆண்டவரே ஸ்தோத்திரம் சிறுவர் ஊழியங்கள் ஸ்கிரிப்சர் கிளாஸ் ஆண்டவரே ஹல்லேலூயா அது நடத்துகிற பிள்ளைகளுக்கு தேவன் தாமே உங்களுடைய கிருபையினால் நல்ல ஞானத்தை கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய கரம் ஆண்டவரே வழி நடத்தட்டும் அப்பா. சகோதர சகோதர கூடுகையை உங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். தேவ நாமம் ஆண்டவரே மகிமைப்படுகிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எல்லா ஜெப கூடுகைகளுக்காய் ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் நன்றியோடு அப்பா. ஹல்லேலூயா. இன்னும் ஹல்லேலூயா அநேகர் கலந்து கொண்டு தேவ நாமத்தை மகிமைப்படுத்தட்டும் ஆண்டவரே. உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும் அப்பா.
தேவக்கரம் இம்மட்டுமாய் வழிநடத்தின தேவக்கரம் ஆண்டவரே, எபினேசராய் இம்மட்டும் வழிநடத்தின நல்ல எபினேசர் இனியும் ஆண்டவரே உங்களுடைய கிருபையினால் வழிநடத்துங்க. திருச்சேபை உங்களுடைய ஆண்டவரே ஹல்லேலூயா, இன்னும் ஆடியோ வீடியோ மினிஸ்ட்ரி உங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். தேவன் தாமே ஆசீர்வதித்து தாருங்க. டிரான்ஸ்போர்ட் மினிஸ்ட்ரி உங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். தேவநாமம் மகிமைப்படட்டும் அப்பா. இன்னும் அநேகர் ஆண்டவரே இந்த தேசத்தில் உண்மை அறியாத அநேகர் உண்டு. அவர்கள் எல்லாம் அப்பா உண்மை கண்டுகொள்ள, இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ள தேவன் தாமே நல்ல கிருபைகளை கட்டளையிட போகிற உங்களுடைய தயவுக்காய் ஸ்தோத்திரம். தேவன் அப்படியே செய்து உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. தொடர்ந்து கூட நம்ம இந்தியா தேசத்துக்காக ஜெபிப்போமா? அன்பின் நல்ல பிதாவே, ஹல்லேலூயா, சர்வ வல்லமையும் மகா இரக்கமும் கிருபை நிறைந்த அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல இரவு விளைக்காய் நன்றியப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேசத்தை ஆளுகை செய்கிற தலைவர்கள் எல்லாம் உடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா, உம்முடைய ஞானத்தினால கத்த நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த கடினமான நாட்களை கடந்து செல்வதற்கு தேவையான எல்லா ஞானத்தையும் கத்தர் கட்டளையிடுவீராக. மக்களுக்கு நன்மை பேக்கிற நல்ல திட்டங்கள் அவர்கள் மூலமாய் வெளிப்படட்டும் அப்பா. ஒவ்வொருவரும் ஆண்டவரே, பிரதமர், ஜனாதிபதி, எல்லா மாநில முதலமைச்சர்கள் ஒவ்வொருவரையும் உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அவர்களோடு அமைச்சரவையில் இருக்கிற எம்பி, எம்எல்ஏஸ், இன்னும் ஆண்டவரே எல்லா மாவட்ட அதிகாரிகள் ஒவ்வொருவரையும் உடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. ஹல்லேலூயா, விசேஷமாய் ஆண்டவரே உமக்கு சித்தமானால் அவர்கள் ஆண்டவரே ஹல்லேலூயா உம்மை இரட்சகராக கண்டுகொள்ள தேவன் தாமே கிருபை பாராட்டுங்க. அதன் மூலமாய் ஆண்டவரே ஒரு பெரிய எழுப்புதல் எங்கள் தேசத்தில் வருமே ஆண்டவரே. ஸ்தோத்திரம். விசேஷமாய் நாங்கள் எல்லா பக்தியோடும் நல்ல ஒழுக்கத்தோடும் கலகம் இல்லாமல் அமைதுள்ள ஜீவனம் பண்ண தேவன் தாமே கிருபை பாராட்டும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றியப்பா. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. தொடர்ந்து கூட இந்த ஆண்டவரே இந்த நாட்களில் அதிகமான வெள்ள பாதிப்பில் இருக்கிறதான ஆண்டவரே தமிழகத்தை உங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம். ஹல்லேலூயா, சத்தீஸ்கரை உங்களுடைய கருத்தில் தருகிறோம். கேரளாவில் இப்போது மழை பெய்யுது ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. இந்த அழிவின் மழையில் இன்று ஆண்டவரே கர்த்தர் தாமே பாதுகாப்பீராக ஆண்டவரே. ஸ்தோத்திரம். விசேஷமாய் சென்னையில், கன்னியாகுமரி, நாகர்கோயிலில் உம்முடைய கரம் ஆண்டவரே இந்த வெள்ளெல்லாம் வடிவதற்கு கிருபை பாராட்டினீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தொடர்ந்து கூட ஆண்டவரே மக்களுக்கு நல்ல நன்மை பயக்கிற ஹல்லேலூயா அவங்களுக்கு ஆண்டவரே என்னென்ன இழப்புகள் உண்டோ அநேக இழப்புகள் உண்டுப்பா. விவசாயம் பாதிக்கப்பட்டிருக்குது, மீனவர்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, அநேகர் வீடுகளை இழந்திருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் தேவன் தாமே ஆண்டவரே உம்முடைய கிருபையினால் நல்ல உதவிக்கரத்தை நீட்ட கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். அரசாங்கம் ஆண்டவரே, அதிகாரிகள் அதற்கு தேவையான அவர்களை ஆண்டவரே ஹல்லேலூயா விசாரிக்க தேவன் தாமே கிருபை பாராட்டுங்க. அவர்களுக்கு தேவையானதை ஏற்படுத்தி கொடுப்பதற்கு தேவன் உம்முடைய கரத்தை நீட்டுவீராக. உம்முடைய கிருபையினால் ஆண்டவர் வழி நடத்துங்கப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்படியே கூட ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த தேசத்தை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். யூஏ தேசத்தையும் அப்படியே ஆளுகை செய்கிற தலைவர்களுக்காக நம்ம துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து தேசத்தில் மகிமையான காரியங்களை கர்த்தர் செய்வீராக ஆண்டவரே. இந்த எக்ஸ்போ ஆசீர்வதித்து தந்தபடியால் ஸ்தோத்திரம். தொடர்ந்து தேவ நாமம் மகிமைப்படட்டும், உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும். இந்த தேசத்தில் திருச்சபைகளை எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய கிருபையினால் அப்படியே ஆண்டவரே ஹல்லேலூயா எல்லா இடங்களிலும் ஆண்டவரே உம்முடைய நாமத்துக்கு மகிமையாய் இன்னும் அநேக ஆலயங்கள் எழும்பட்டும் ராஜா. இயேசுவே கர்த்தர் என்று ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள தேவன் தாமே அவருடைய மனக்கண்களை திறந்தருள முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாட்களில் இந்த கடினமான ஒரு காலகட்டமாக இருக்கிறது. ஓ ஹல்லேலூயா, மக்களுக்கு ஒரு தேடல் உண்டாகட்டும். ஹல்லேலூயா, எதனால் இதெல்லாம் நடைபெறுகிறது என்பதான ஒரு தேடல் கர்த்தர் தருவீராக ஆண்டவரே. மெய் தெய்வத்தை தடவியாகிலும் உம்மை கண்டுகொள்ள கிருபை செய்தருளும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. உம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவன் பெரிய காரியத்தை செய்யுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, உம்முடைய நாமம் அப்படியே மகிமைப்பட போகிற தயவுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து கூட ஆண்டவரே இந்த கொள்ளை நோயை கர்த்தர் மாற்றி போட முடியாது ஜெபிக்கிறோம். அநேக வேரியண்ட், இன்னும் விதவிதமான எத்தனையோ கொள்ளை நோய்கள் ஆண்டவரே. இவைகளை நின்று கர்த்தர் தாமே இம்மட்டுமாய் எங்களை பாதுகாத்தீங்களே, வழிநடத்தினீங்களே, உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து அப்பா உம்முடைய கிருபை ஒவ்வொருவரையும் பாதுகாக்கும்படியாய் ஆண்டவரே பாதிப்பில் இருக்கிறதான ஆண்டவரே எங்கள் சபையின் பிள்ளைகள் மற்றும் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் உம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். யெகோவா ராஃபா நல்ல சுகத்தை கட்டளையிடுங்க ஆண்டவரே. உம்முடைய ஆண்டவரே ஹல்லேலூயா, உம்முடைய ஹல்லேலூயா உதவுகிற கரம் அவர்களை ஆதரிக்க வழிநடத்த ஆண்டவர் தாமே உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். கிருபையாய் கர்த்தர் வழி நடத்துங்க. தொடர்ந்து இந்த கொள்ளை நோய் ஆண்டவரே இன்னும் யூரோப்லலாம் ரொம்ப அதிகமாக பரவி கொண்டிருக்கிற இந்த நாட்களில் ஆண்டவர் தாமே இதற்கு ஒரு முற்றுப்புள்ளியை தரும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஆண்டவரே, வாதை நிறுத்தப்பட மீண்டுமாய் உம்முடைய சமூகத்தில் ஒரு விசா கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவன் ஆண்டவரே உம்முடைய கிருபையினால் ஒரு நொடி பொழுது போதும் ராஜா. கர்த்தர் ஒரு ஆண்டவரே ஹல்லேலூயா வல்லமையான உம்முடைய கிரியைகளை நாங்கள் காணும்படியாய் கர்த்தர் எங்களுக்கு சீக்கிரமாய் அப்படியே நீங்கள் உதவி செய்து வழிநடத்த உம்முடைய கரத்தில் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம்.
எல்லா ஜெபங்களையும் கேட்டு மகிமையான காரியங்களை கத்த செய்ய போகிற உடைய தயவுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. துதிக்கிற மகிமை எல்லாம் நமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். ரட்சகர் மீட்பருமா இயேசுவினா ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கத்த நம் ஜெபங்களை எல்லாம் கேட்டார் என்று சொல்லி கரங்களை தட்டி தேவனாத்தை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மாலை வேளையிலே தேவ சமூகத்தை நாடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் சபையின் சார்பாக வாழ்த்தி வரவேற்கிறோம். கோவிட்-19 ரெஸ்ட்ரிக்ஷன் இன்னும் நமக்கு எடுக்கலை, தளர்த்தப்படுகிற நேரத்தில் வந்திருக்கோம். ஆனால் அதுவரை நம்ம என்ன செய்யணும்? கொஞ்சம் இந்த கட்டுப்பாடுகளை நம்ம கடைபிடிக்க வேண்டும். மாஸ்க் எடுத்துட்டு பக்கத்தில் உட்காந்து பேசுகிறது, அல்லது டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணாமல் இருக்கிறது, வெளியே நின்று பேசுகிறது, இதெல்லாம் நீங்கள் தயவு செய்து தவிர்க்கும்படியாக கேட்குறோம். இன்னும் மேபி சில வாரங்கள் நம்ம ஜெபிக்கிறோம். ஆண்டவர் நிச்சயம் எல்லாவற்றையும் மாற்றி நம்ம எல்லாரும் கூடி ஆராதிக்கிற ஒரு நல்ல வாய்ப்பை நமக்கு தருவார். ஆமென். அதுவரை ஏன்னா நமக்கு நல்ல சர்டிஃபிகேஷன். இப்போ பாஸ்டர்கிட்ட ரெவரண்ட் ட்ரூ சொல்லியிருக்காரு, ஏஜிஎஸ்டிசி ஒரு குறை சொல்ல முடியாது, ரொம்ப அருமையாக நடந்துக்கிறாங்கன்னு சொல்லி அந்த சர்டிஃபிகேஷன் நம்ம என்ன செய்யணும்? கடைசி வர காப்பாற்றணும். அதனால் தயவுசெய்து உங்களுடைய ஒத்துழைப்பை நாங்கள் கேட்கிறோம். வெள்ளி ஆராதனைகள் சனிக்கிழமை, திங்கள் மற்றும் செவ்வாய் ஆன்லைன் சர்வீஸ் எல்லாம் வழக்கமான நேரத்தில் நடைபெறும். டிரான்ஸ்போர்ட்டிலே சகோதரர்கள் வெள்ளிக்கிழமை வருவதற்கு நீங்கள் அநேகர் உதவி செய்கிறீர்கள். உங்களுக்கு சபையின் சார்பாக நன்றி தெரிவித்து கொள்கிறோம். சகோதரிகள் கூட்டம் வருகிற வெள்ளி மாலை 4 மணி முதல் 5:30 மணி வரை ஜூமிலே நடைபெறும். சகோதரிகள் கூட்டம் வருகிற வெள்ளி மாலை 4 மணி முதல் 5:30 வரை ஜூமிலே நடைபெறும். இரவு ஜெபம் வருகிற வியாழன் இரவு 8:30 10:30 மணி வரை கோட்டு மீட்டிங்கில் நடைபெறும். ஆதார வசனம் எசேக்கியேல் 38:7. எசேக்கியேல் 38:7. நீ ஆயத்தப்படு, உன்னுடனே கூடின உன் எல்லா கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்து, நீ அவர்களுக்கு காவலனாய் இரு என்கிற தலைப்பிலே ஜெபமும் ஆராதனையும் செய்தியும் இருக்கும். நாம் எல்லாரும் அதில் உற்சாகமாய் கலந்து கொள்ள உங்களை அன்புடன் கேட்கிறோம். கர்த்தருக்கு சித்தமானால் வருகிற டிசம்பர் 2ஆம் தேதி UAE நேஷனல் டே, தேசிய தின விடுமுறை நாள் அன்று காலை ஒரு ரிட்ரீட் ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது. சென்னையில் சுவிசேஷ ஊழியம் செய்யும் இவாஞ்சலிஸ்ட் ஃப்ரெடி ஜோசப் அவர்கள் தேவ செய்தியை பகிர்ந்து கொள்வார்கள். காலை 10 மணி முதல் 1 மணி வரை இருக்கும். மார்னிங் 10 to 1 சபையார் இந்த கூட்டத்திலே நாம் ஜெபத்தோடு கலந்து கொள்ள வேண்டும். தொடர்ந்து இந்த கூட்டத்திற்காக ஜெபிக்கும்படியாய் கேட்கிறோம். 2021க்கான பைபிள் குவெஸ்ட் வேதாகம ஆய்வுத் தேர்வு 26ஆம் தேதி நவம்பரிலே ஆன்லைனில் நடைபெறும் என்று நாம் தொடர்ந்து அறிவித்து வருகிறோம். போர்ஷன் நீங்கள் அறிந்திருக்கிறபடி நெகேமியா எஸ்ரா வெளிப்படுத்தின விசேஷம். வருகிற வெள்ளிக்கிழமை மாலை 4 மணிக்கு ஒரு மாடல் எக்ஸாம் இருக்கிறது. வருகிற வெள்ளிக்கிழமை மாலை 4 மணிக்கு ஒரு மாடல் எக்ஸாம் இருக்கிறது. அதிலே கலந்து கொள்ள விரும்புகிறவர்களும், அது மட்டுமல்லாமல் இந்த 26ஆம் தேதி நவம்பர்லே நடக்க இருக்கிற அந்த தேர்வுக்கு இன்னும் ஆன்லைனில் ரிஜிஸ்டர் பண்ணாதவர்களும் தயவுசெய்து சகோதரர் பென்னியை நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். தொடர்பு கொண்டு அந்த மெயின் எக்ஸாமுக்கும் நீங்கள் ரிஜிஸ்டர் செய்யுங்கள். ஒருவேளை இந்த மாடல் எக்ஸாம் கலந்து கொள்ள விரும்புகிறவர்களும் நீங்கள் சகோதரரை தொடர்பு கொள்ளும்படியாக கேட்கிறோம். ஒரு வேளை 2 வெள்ளிக்கிழமை வராதவர்கள் மன்றாட்டு ஜெப விண்ணப்பம் காணிக்கை பெட்டியில் அருகிலே இருக்கும், நீங்கள் எடுத்து சென்று ஜெபிக்கும்படியாய் கேட்கிறோம். தொடர்ந்து பிரேயர்சல் காரியங்களுக்காக நாம் சொல்லி வருகிறோம். புதிதாக எல்லாரும் கலந்து கொள்ள வேண்டும். ஆரம்பிக்க விரும்புகிறவர்கள் அல்லது கலந்து கொள்ள விரும்புகிறவர்கள் பாஸ்டர் அல்லது தினகரன் நீங்களை தொடர்பு கொள்ளும்படியாய் கேட்கிறோம். தொடர்ந்து நம்முடைய தனிப்பட்ட ஜெபத்திலும், நம்முடைய குடும்ப ஜெபத்திலும், நம்முடைய பிரேயர்சல்ஸ்லையும் நம்முடைய தேசத்திற்காக நாம் ஜெபிப்போம். குறிப்பாக இந்த மழையினாலே பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு மாநிலங்களுக்காக நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். நாம் இங்கிருந்து நேசக்கரம் நீட்டுவது ஒன்று, அவர்களுக்காக ஊக்கமாக ஜெபிப்பது 2வது. இந்த 2 காரியங்களுக்காக நாம் தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். எல்லாரும் இப்போ இணைந்து ஆண்டவருடைய வார்த்தைக்காக எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவர் இந்த மாலை வேளையில் நம்மோடு பேசும்படியாக, ஆண்டவரே ஒரு திறந்த மனதோடு உம்முடைய வார்த்தைகளை தியானிக்க எங்களுக்கு கர்த்தர் உதவி செய்வீராக என்று சொல்லி எல்லாரும் அவரை நோக்கி பார்த்து நம்ம ஜெபிக்கலாம். நல்ல ஆண்டவரே, நீர் கொடுத்த இந்த அருமையான இந்த இரவு நேரத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்.
கர்த்தர் ஆண்டவரே, இந்த மாலை வேளையிலே உம்முடைய சமூகத்திலே கூடி உம்மை துதிக்கவும் ஆராதிக்கவும், ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே அநேக காரியங்களுக்காக ஜெபிக்கவும், உம்முடைய திவ்ய வசனங்களை தியானிக்கவும் கொடுத்த மேலான பாக்கியத்திற்காக நாங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் எங்களோடு பேசும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய மெல்லிய சத்தத்தை கேட்க எங்களுடைய இருதயத்தை திறந்த மனதோடு, சிந்தனைகளை திறந்த மனதோடு நாங்கள் உம்முடைய வசனத்தை கேட்க எங்களுக்கு நீர் உதவி செய்யும். தாழ்த்துகிறோம், பெருமையாக்குகிறோம். இயேசு கிறிஸ்து என்கிற ஈடு இணையற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். இப்பொழுதும் வில்லியம் அவர்கள் ஆண்டுடைய வார்த்தையை நம்மத்திலே கலந்து கொள்ளும். இந்த நாளிலும் கூட இந்த சந்தர்ப்பத்தை தந்த தேவாதி தேவனுக்கு நன்றியை உரித்தாக்கிக் கொள்கிறேன். போதகருக்கும் உதவி போதகர்களுக்கும் மூப்பர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுவாக ஒரு பிஸ்னஸ் அல்லது ஒரு ஆர்கனைசேஷன் இருந்ததனால் அவர்களுக்கென்று ஒரு இலக்கு அல்லது குறிக்கோள், கோல் அல்லது டார்கெட்ஸ் அவங்க கண்டிப்பாக அவங்களுக்கு இருக்கும். அப்படி இல்லாமல் யாருமே பிஸ்னஸ் பண்ண மாட்டாங்க. அல்லது எந்த ஒரு காரியத்தை செய்ய வேண்டுமானாலும் அவர்களுக்கு ஒரு இலக்கு இருக்கும். இந்த வருஷத்தில் இந்த டார்கெட் அச்சீவ் பண்ணணும். ஏன்னா நானும் பல வருடங்களாக கார்ப்பரேட் கம்பெனியில் வேலை பார்க்குறதுனால ஒவ்வொரு வருஷம் டிசம்பர் மாதமும் எங்களை படாத பாடுபடுத்துவாங்க. பட்ஜெட்டு, டார்கெட், கோல் எல்லாம் எல்லாவற்றையும் டிசைன் பண்ணுவோம். 2017 ஒரு கம்பெனி ஒரு 10 மில்லியன் திரம்ஸ் பிஸ்னஸ் பண்ணணும்னு யோசிச்சிருந்தாங்கன்னா 2018 எக்கனாமிக்கல் ஸ்லோடவுன்ஸ் வந்ததுனால அதோடைய பட்ஜெட்டிங் அவங்க என்ன செய்திருப்பாங்க, கொஞ்சம் குறைச்சி ஒரு 8 மில்லியன் லெவலுக்கு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் கொரோனா வந்துச்சு. கொரோனா வந்த பிறகு பிஸ்னஸ் அவங்க நினச்சா கூட அந்த லெவலுக்கு வராத நிமித்தம் அது பகுதியாக குறைந்து அல்லது 4 மில்லியன் 5 மில்லியன் லெவலில் அது வந்து விட்டது. அது அப்புறம் திருப்பி இப்போ போஸ்ட் கோவிட் வந்தபோது பழையபடியும் ஒரு கம்பெனி என்ன செய்வாங்கன்னா அதை அந்த சைடை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. இது உலகத்தினுடைய நியதி. ஆனால் தேவனுடைய காரியத்தில் இது அவ்விதமாக ஒருபோதும் மாற்றங்கள் ஏற்படுவதே இல்லை. இதை குறித்து தான் இதுதான் என்னுடைய இந்த நாளிலும் கூட ஒரு செய்தியாக இருக்கிறது. தேவனின் நோக்கமும் திட்டமும் மாறாதவைகள் என்று சொல்லி 2 கொரிந்தியர் 1:20 விதமாக சொல்கிறது, எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறதே என்று சொல்லி. கடந்த மாத செய்தியில் நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு குறிப்பிட்டிருந்தேன். டிசிஷன் மேக்கிங், தேவன் முடிவு எவ்விதமாக எடுக்கிறது என்கிற காரியத்தில் டிசிஷன் மேக்கிங்கில், தேவனுடைய டிசிஷன் மேக்கிங்கில் நோ மெஜாரிட்டி நோ மைனாரிட்டி என்று சொல்லியிருந்தேன். ஏனென்றா மெஜாரிட்டி மைனாரிட்டி இல்லை, அவருடைய திட்டம் எதுவோ அவருடைய சித்தம் எதுவோ அதை தான் அவர் நினைச்சுவார் நிறைவேற்றுவதற்கு அவர் பிரியமுள்ளவராக இருப்பார். அதுக்கு கடந்த முறை நான் உதாரணமாக இஸ்ரேல் ஜனத்துடைய அந்த 12 பேர் வேவு பார்க்க போன காரியத்தை நான் உங்களோடு சொல்லியிருந்தேன். 10 பேர் மெஜாரிட்டி அது நெகட்டிவான காரியங்கள் சொன்னாலும் 2 பேர் பாசிட்டிவாக சொன்னாலும் ஆனால் தேவனுடைய திட்டம் தான் அதில் விளங்கும்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இந்த நாளிலும் கூட தேவனுடைய தரிசனத்தையும் கட்டளைகளையும் பெற்ற தேவதாசர்கள் எவ்விதமாக அவருடைய கட்டளைகளை அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றினார்கள் என்கிற காரியத்தை நான் இந்த வழியில் உங்கள் கூட பகிர்ந்து கொள்ளும்படியாக விரும்புகிறேன். ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். இதுதான் இந்த நாளின் செய்தியுடைய ஒரு முக்கிய கருப்பொருள் என்னவென்றா, நாம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் தேவன் அவருடைய வாக்குத்தத்தத்தையும் கட்டளையையும் தரிசனத்தையும் தீர்க்க தரிசனமாய் ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலும் தேவன் கொடுத்திருப்பார். ஒவ்வொருடைய வாழ்க்கையை குறித்த ஒரு நோக்கம் தேவனுக்கு உண்டு.
நம்முடைய ஒவ்வொருவருக்கும் குறித்து ஒரு தேவன் ஒரு காரியத்தை நமக்கு வெளிப்படுத்தியிருப்பார். சில வேளை நம் குடும்பத்தை குறித்ததான காரியமாக இருக்கலாம், நம்முடைய தொழிலை குறித்ததான காரியமாக இருக்கலாம், அல்லது நம்முடைய வேலையோ அல்லது உலக எந்த ஒரு காரியமாக இருக்கலாம். தேவன் நமக்கு ஒரு வெளிப்பாடை தந்திருப்பார், வாக்குத்தத்தத்தை கொடுத்திருப்பார். அந்த வாக்குத்தத்தம் எந்த சூழ்நிலையிலும் மாறாது என்பதை சொல்லும்படியாக தேவாவியானவர் இந்த நாளிலே என்னை உள்ளத்தில் ஏவினதை நான் உங்களுக்கு கூட பகிர்ந்து கொள்கிறேன். தேவ ஆவியானவர், நான் முன்பு சொன்னேன், பிஸ்னஸ்காரங்க பிஸ்னஸில் அந்த சூழ்நிலைக்கு தக்கன அந்த டார்கெட்ஸ் எல்லாம் மாறும். ஆனால் கர்த்தருடைய வார்த்தைகள் ஒருபோதும் மாறவே மாறாது. ஆமென், ஹல்லேலூயா. அது சூழ்நிலைகளுக்காக தக்க அது மாறி போகக்கூடிய ஒரு காரியத்தை தேவன் நமக்கு வைக்கவில்லை. தேவன் அவர் சொன்னார் என்றால் அவர் கட்டாயம் நம் வாழ்க்கையில் செய்வார். ஆமென். அதுதான் இந்த நாளில் நான் பொதுவாக செய்திகள் ஆயத்தம் பண்ணும்போது சில செய்திகள் பொதுவாக வரும், சில செய்திகள் வெறும் ஸ்பெசிஃபிக்காக இருக்கும். இந்த நாளில் தேவ ஆவியானவர் வெரி ஸ்பெசிஃபிக்காக, எனக்கு தெரியாது, ஒருவேளை நீங்கள் இந்த கூட்டத்தில் இருக்கீங்களோ அல்லது நாளை தினம் நீங்கள் அந்த செய்தியை கேட்கக்கூடியவராக இருப்பீங்களோ எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு காரியம் மாத்திரம் எனக்கு நன்றாக தெரியும். தேவ ஆவியானவர் யாரோ ஒருவரை குறித்து நோக்கம் கொண்டவராய், அவர்கள் இந்த காரியத்தை தேவன் என்னிடத்தில் சொன்னாரே, கொரோனா வந்துவிட்டது அல்லது என்னுடைய தொழில்கள் விதமாய் மாறிக்கொண்டு இருக்கிறதே என்று சொல்லி ஒரு நோக்கத்தோடு ஒரு கலக்கத்தோடு கூட ஒருவேளை இந்த மாலை வேளையில் நீங்கள் வந்திருப்பீர்களா, தேவன் சொல்கிறார், நான் சொன்னது தான், நான் உங்கள் வாழ்க்கையில் நான் கட்டளையிட்டது தான், அதில் ஒரு மாற்றமும் கிடையாது, சூழ்நிலைக்கு தக்கன நான் மாறுகிற தேவன் அல்ல என்று சொல்லி தேவ ஆவியானவர் சொல்கிறதுக்காய் நான் தேவனுக்கு ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளிலும் கூட ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். எபிரேயர் 6:17-18. நான் ஆங்கிலத்தில் வாசிக்கிறேன், அதாவது ஈஸி டு ரீட் வெர்ஷன் சொல்கிற ஒரு வெர்ஷன்ல இருந்து நான் அதை வாசிக்கிறேன். மிகவும் சிம்பிளாக இருக்கும். God wanted to prove that his promise was true. He wanted to prove this to those who would get what he promised. He wanted them to understand clearly that his purpose never changed. அது very clear-ஆ சொல்லிருக்கு. He wanted them to understand clearly that his purpose never changed. So God said something would happen and he proved that what he said by adding an oath. These two things cannot change. God cannot lie when he say something and he cannot lie when he makes an oath. So these two things are great help to us who have come to God for safety. They encourage us to hold on the hope that is ours. கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த மாலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற நாம் ஒரு நிச்சயம் உள்ளவர்களாய் இந்த இடத்தை விட்டு கடந்து செல்ல வேண்டும் என்பது தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. தேவ ஆவியானவர் ஒரு நிமிஷம் தலைகளை தாழ்த்தி தேவ சமூகத்தை நோக்கி பார்ப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த மாலை வேளையில் ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசும்படியாய், நீர் எங்களோடு இடைப்படும்படியாய் நீ கடந்து வந்ததற்காய் ஸ்தோத்திரம். ஒரு மனுஷனுடைய சத்தத்தை அல்ல ஆண்டவரே, தேவ ஆவியானவர் இந்த நாளிலே ஆவியானவர் பேசிக்கொண்டிருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் எதை பேச சித்தமாக இருக்கிறீரோ அந்த வாக்குகள் ஆண்டவரே இந்த நாளிலே கடந்து வருவதற்காய் ஸ்தோத்திரம். வல்லமையோடு அதிகாரத்தோடு உம்முடைய வார்த்தை கடந்து வருவதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை ஒரு விஷயம் சமூகத்தில் தாழ்த்துகிறோம். இருதயங்களை தேவன் பக்குவப்படுத்துவீராக. வார்த்தை ஆண்டவரே ஒருபோதும் வெறுமையாக திரும்பாதபடி 1, 10, 100 ஆண்டவரே நிறைவான ஆசீர்வாதத்தோடு கடந்து வர கிருபை செய்யுங்க. ஒவ்வொருவருக்கும் பிரயோஜனம் உள்ளதா இருக்க கிருபை செய்யுங்க. அடியனை மறைத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. தேவரீர் நீர் வெளிப்படும்படியாய் செபிக்கிறோம். இயேசு நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த வாக்குத்தத்த வசனங்கள் எல்லாம் நம் வாழ்க்கையில் தேவன் அநேக வாக்குத்தத்த வசனங்களை தந்திருந்தாலும் கட்டளைகளை பெற்றிருந்தாலும் சூழ்நிலையில்
அதை நாம் அநேக வேளையில் நாம் நினைக்கிறது என்னன்னா, இது நான் வாழ்க்கையில் கடந்து வருமா, இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறதே என்று சொல்லி. நான் ஒரு 3 நேரம் அனுபவிப்பதை பொறுத்து ஒரு 3 கர்த்தருடைய தாசர்களுடைய வாழ்க்கையில் தேவன் கொடுத்த கட்டளையை அவர் எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் அவர்கள் நிறைவேற்றினார்கள் என்பதை நான் இந்த நாளில் ஆணிப்பூர்வமாக உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாக தேவ ஆவியானவர் விரும்புகிறார். முதலாவது ஒரு நபர் நான் வேதத்தில் இருந்து பார்த்தது நோவா. நோவா ஆதியாகமம் 5:29 சொல்கிறது, கர்த்தர் சபித்த பூமியிலே நமக்கு உண்டான வேலையிலும் நம்முடைய கைகளின் பிரயாசத்திலும் அவன் நம்மை தேற்றுவான் என்று சொல்லி அவனுக்கு நோவா என்று பெயரிட்டான். லாமேக்கு அவனுக்கு பிறந்த மகன் தான் நோவா. நோவா அவனுடைய பர்பஸ் என்ன, நம்முடைய கைகளின் பிரயாசத்தினாலும் அவன் நம்மை தேற்றுவான் என்று சொல்லி அவனுக்கு நோவா என்று சொல்லி பெயரிட்டதை பார்க்கிறோம். ஆதியாகமம் 6:8 நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் தயை கிடைத்தது. நோவாவின் வம்ச வரலாறு, நோவா தன் காலத்தில் இருந்தவருக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான், நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான் என்று சொல்லி. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நோவா அவன் இருந்த காலம் மிகவும் ஒரு பொல்லாதான காலம். மக்கள் மிகவும் பாவத்தில் ஜீவித்து கொண்டிருக்க, தேவன் அந்த ஜனத்தை வெறுக்கிற ஒரு சூழ்நிலைக்குள் இருந்த காலகட்டத்திலே நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான் சொல்லி பார்க்கிறோம். அவன் நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். தேவன் இப்படிப்பட்ட மனிதர்கள்ட்ட தேவன் திட்டங்களை தேவன் வெளிப்படுத்துவார். தேவன் திட்டங்களை தருகும் போது அவர் மனதுக்கு ஏற்ற பிள்ளைகளிடத்துல அந்த திட்டங்களை வெளிப்படுத்துவார். இந்த நீதிமானாகிய உத்தமனாகிய நோவாவுக்கு தேவ திட்டத்தை அவர் சொல்கிறதை பார்க்கிறோம். ஆதியாகமம் 6:5, 6, 7 வசனங்களை வாசிப்போம். அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்திற்கு விசனமாய் இருந்தது. அப்பொழுது கர்த்தர், நான் சிருஷ்டித்த மனுஷனை பூமியின் மேல் வைக்காமல் மனுஷன் முதற்கொண்டு மிருகங்கள், ஊரும் பிராணிகள், ஆகாயத்து பறவைகள் பரியந்தமும் உண்டாயிருக்கிறவைகளை நிக்கிரகம் பண்ணுவேன். நான் அவர்களை உண்டாக்கினது எனக்கு மனஸ்தாபமாய் இருக்கிறது என்றார். தேவ ஆவியானவர் அவரோடு கூட நோவாவோடு கூட இடைப்படுகிறார். ஆதியாகமம் 6:13 சொல்கிறது, தேவன் நோவாவை நோக்கி, மாம்சமான யாவரின் முடிவும் எனக்கு முன்பாக வந்தது, அவர்களாலே பூமி கொடுமையினால் நிறைந்தது, நான் அவர்களை பூமியோடு கூட அழித்து போடுவேன் என்று சொல்லி தேவன் அவருக்கு வெளிப்படுத்துறதை பார்க்கிறோம். எப்போதுமே ஒரு காரியத்தை தேவன் அவருடைய தாசருக்கு சொல்லாமல் அவர் செய்ய மாட்டார். ஆமோஸ் 3:7 சொல்கிறது, கர்த்தராகிய ஆண்டவர் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரருக்கு தமது ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தையும் செய்யார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு காரியம் நடக்கிறது என்றால் அந்த காரியத்தை தேவன் அவருடைய பிள்ளைகளுக்கு வெளிப்படுத்தி கொடுப்பார். தேவன் அவ்விதமாக வெளிப்படுத்தி தேவன் அவருக்கு ஒரு கட்டளையை கொடுக்கிறார். நான் இந்த உலகத்தை அழிக்க போறேன், ஆனா உன் குடும்பத்தை ரட்சிப்பேன், உன்னை மாத்திரம் இல்லை, உன்னோடு கூட விலங்குகளையும் மற்றவர்களையும் நான். இந்த கதையை நம்ம எல்லாருக்கும் நன்றாக தெரிந்தது தான். வேணா வாசிப்போம். 14ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. நீ கோப்பேர் மரத்தால் உனக்கு ஒரு பேழையை உண்டாக்கு, அந்த பேழையிலே அறைகளை உண்டு பண்ணு, அதை உள்ளும் புறமாக கீழ்பூசு. நீ அதை பண்ண வேண்டிய விதம் என்னவென்றால், பேழையின் நீளம் 300 முழமும் அதன் அகலம் 50 முழமும் அதன் உயரம் 30 முழமாய் இருக்க வேண்டும். நீ பேழைக்கு ஒரு ஜன்னலை உண்டு பண்ணி மேல்தட்டுக்கு ஒரு முழந்தாழ்த்திலே அதை செய்து முடித்து பேழையின் கதவை அதன் பக்கத்தில் வைத்து கீழ் அறைகளையும் 2ஆம் தட்டின் அறைகளையும் 3ஆம் தட்டின் அறைகளையும் பண்ண வேண்டும். நமக்கு இந்த காரியங்கள் எல்லாம் நமக்கு நன்றாக தெரியும். நேரம் இல்லாதனால நான் இந்த இடத்தை நான் கடந்து செல்கிறேன். ஆனால் இது மிகவும் இம்பார்ட்டண்டான ஒரு காரியம். அதாவது இந்த படகுடைய போட்டோட அந்த ஷிப்போட இப்போ உள்ள சைஸ், அதாவது அது கியூபிக்கில் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதோடைய சைஸ் என்னன்னா 525 × 624 ஃபீட்டு. இப்போ உள்ள அளவு பிரகாரம் அதோடைய இது 1.5 மில்லியன் கியூபிக் ஃபீட்டான அந்த கப்பலுடைய அளவு. அதாவது நம்ம இப்போ
20 ஃபுட் கண்டெய்னர், அதாவது 20 20 ஃபுட் கண்டெய்னரில் 1300 கண்டெய்னர் அந்த வெசலில் வைக்க முடியுமா? அந்த கப்பல் கட்டுவதற்கு 14,000 மரங்கள், கொப்பேர் மரங்கள் யூஸ் பண்ணப்பட்டு இருக்கிறதா. இதெல்லாம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். நம்ம நீங்கள் நெட்டில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த அந்த கப்பலுக்குள்ளால் 16,000 அனிமல்ஸ் வந்து என்டர் பண்ணுதுன்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. 19th செஞ்சுரி வரைக்கும் செய்யப்பட்ட எல்லா கப்பலும் இந்த ரேஷியோவில் தான் செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது 5:3:2, சாரி 30:5:3 என்கிற ஒரு ரேஷியோ. இந்த ரேஷியோவில் தான் இந்த கப்பல் 19th செஞ்சுரி வரைக்கும் செய்யப்பட்ட எல்லா கப்பலும் இந்த வேதத்தின் அடிப்படையில் தேவன் கொடுத்த இந்த திட்டத்தின்படி தான் செய்தாங்க. இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன், இந்த ஒரு கப்பலை கட்டணும்னா எவ்வளோ ஆலோசனைகள் வந்திருக்கும். எத்தனையோ பேர் ஆலோசனை சொல்லியிருப்பாங்க. ஏன்னா இந்த கப்பல் கட்டணும்னா நான் ஒரு இமேஜின் பண்ணி பார்க்குறேன். இந்த கப்பல் கட்டப்பட வேண்டும்னா ஒரு 14,000 தடி அல்லது மரம் வெட்டப்பட வேண்டும் என்றால் அது ஒரு காட்டு பக்கத்தில் தான் இருந்திருக்க முடியும். கண்டிப்பாக கடற்கரை அல்லது தண்ணீர் இருக்கிற ஒரு இடத்துக்கிட்ட அதை அவங்க செய்திருக்க மாட்டாங்க. ஒரு காட்டுக்குள்ளால் அதை செய்திருப்பாங்க. எல்லாரும் கேலி பேசியிருப்பாங்க. ஏனென்றா இது என்ன, இந்த கப்பலை வந்து கட்டுற, நீ வந்து தண்ணி இல்லாத இடத்துல கட்டுற, இவ்வளோ பெரிய கப்பலை எப்படி தண்ணிக்குள்ளே கொண்டு போவ என்று சொல்லி. அதெல்லாம் நோவா பொறுப்பெடுக்கவில்லை. ஏன்னா வசனம் கிளியராக சொல்லுறது. அது மாத்திரம் இல்லை, இன்னொரு காரியத்தை கூட யோசித்தேன். இப்போ ஜனங்கள் ஆலோசனை கொடுத்துருப்பாங்க, இந்த இவ்வளோ பெரிய கப்பல் கட்டுறிய, தண்ணிக்குள்ளே கொண்டு போக முடியாது, நீ அந்த கப்பலை கொஞ்சம் சைஸை குறைச்சிக்கோ, அப்போ சின்ன கப்பலாக இருந்ததுன்னா என்ன செய்திடலாம், ஈஸியாக கொண்டு போயிடலான்னு. அல்லது அவன் குடும்பத்தாரும் சேர்ந்து தான் இந்த கப்பலை கட்டுறாங்க. அதனால் அந்த குடும்பத்தார் சொல்லியிருப்பாங்க, எவ்வளோ அனிமல்ஸ் நம்ம சேர்க்க வேண்டியது இருக்குது, ஒருவேளை இந்த சைஸ் நமக்கு பத்தாது, இன்னும் கொஞ்சம் பெருசாக்கிக்கலாம் அப்படின்னு. ஆனால் நோவா வந்து அந்த காரியத்தில் எதுவுமே அவர் கேட்கவும் இல்லை, ஒன்றும் செய்யலை. ஆதியாகமம் 6:22 சொல்லுகிறது, நோவா அப்படியே செய்தான், தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் அவன் செய்து முடித்தான் என்று சொல்லி. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த மாலை வேளையிலும் கூட எந்த சூழ்நிலையில் தேவன் உங்களுக்கு வாக்குகளை கொடுத்தாரோ, அல்லது தீர்க்கதரிசனமாய் காரியங்கள் சொன்னாரோ, அல்லது தேவனுடைய கட்டளை நீங்கள் பெற்றீர்களோ, அதை அப்படியே நிறைவேற்றுவதற்கு நம்ம என்ன செய்யணும், முயற்சி செய்யணும். நம்ம வந்து டிக்ரீஸ் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணி ரெடியூஸ் பண்ணி எல்லாம் ஒன்றும் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. நோவா அதை தான் செய்தான். அவன் சூழ்நிலை, ஒருவேளை அவனை கேலி பேசியிருப்பாங்க. சூழ்நிலைகளை நாம் பார்க்க வேண்டாம். போட்டுக்கிட்ட தண்ணி வந்துச்சா, தண்ணி வந்து போட்டுக்கிட்ட போச்சா? ஏன்னா தண்ணீர் அதை பற்றி அது பிரச்சனையே கிடையாது. அவன் போட்டை தான் கெட்ட சொன்னான். தண்ணி வந்து அதை மிதக்க வச்சது, தண்ணி அது கிட்ட வந்தது. ஏன்னா உங்களை நான் 2 ராஜாக்கள் 3:17 விதமாக சொல்கிறது, நீங்கள் காட்டையும் காண மாட்டீர்கள், மனையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவனும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று சொல்லி. தேவன் அற்புதத்தை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். நம்ம செய்ய வேண்டியது, அவர் என்ன சொல்லுறாரோ அதை நம்ம என்ன செய்யணும், செய்ய வேண்டும். இதுதான், இந்த ஒரு வார்த்தை தான் எனக்கு இந்த செய்தியில், இந்த நான் என்ன சொல்கிறேனோ அதை செய்யுங்க, அவ்வளோதான். சூழ்நிலைகள் எல்லாம் பார்க்காதீங்க. கொரோனா வரும், கொரோனா போகும். அதுக்கு முன்னால் சாஸ் வந்துச்சு. நான் ஆப்பிரிக்காவில் இருந்ததுனால ஒவ்வொரு தடவை ஆப்பிரிக்கா போகும்போது ஏதாவது இன்ஜெக்ஷனை போட்டு விட்டுருவாங்க. ஏன்னா அங்கே கம்பல்சரியாக ஆப்பிரிக்காவில் நம்ம வந்து அந்த வேக்சின் எடுத்துகிட்டே தான் இருக்கணும். அது எடுக்கலைன்னா என்ன ஏர்போர்ட்டில் இறங்கிறதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. அதனால் ஏதாவது ஒரு இன்ஜெக்ஷன் ஒவ்வொரு சமயம் ஏதாவது சாஸ் ஏதாவது ஒரு பிராண்டில் சொல்லிகிட்டு இருப்பாங்க. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, எந்த சூழ்நிலையாலும் எந்த பிரச்சனையானாலும் கர்த்தருடைய அவர் என்ன சொல்கிறாரோ அதை நம்ம என்ன செய்யணும். நோவா அதை தான் செய்தான். அவர் தேவன் தனக்கு கட்டளையிட்டு எல்லாம் அவன் செய்து முடித்தான் என்று சொல்லி. அதனால் இந்த நாளிலும் கூட தேவன் வாக்கு கொடுப்பாரானா விசுவாசத்தோடு நம்ம என்ன செய்யணும், நிறைவேற்ற பிரயாசப்படணும். ஒருவேளை நம்ம தொழிலை குறித்து அவர் சொல்லியிருப்பார், அல்லது நம்முடைய பிள்ளைகளுடைய திருமண வாழ்க்கையை பற்றி சொல்லியிருப்பார், வேலையை குறித்து.
ஒருவேளை இந்த சூழ்நிலையில இப்ப வேலை எல்லாம் இல்லாம இருக்க, கஷ்டமா இருக்கு, டோன்ட் பாதர். வாக்கு கொடுத்தது யாரு? தேவன் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். அவர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். சூழ்நிலைக்கெல்லாம் மேலான தெய்வத்தை நாம் என்ன செய்து கொண்டு இருக்கிறோம்? ஆராதித்து கொண்டு இருக்கிறோம். நம்ம ஒருவேளை இன்னைக்கு சகோதரன் சொன்னாங்க சேல்ஸ் எல்லாம் இல்லைன்னு. இன்னைக்கு எல்லா உலகம் எல்லா கம்பெனிஸ்லும் இதே ப்ராப்ளம் தான். ஆனால் கர்த்தரை நம்பி இருக்கிற பிள்ளைகள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போக மாட்டாங்க. நான் சொல்கிறேன், அவரை மாத்திரம் நம்ம நோக்கி பார்ப்போம், சூழ்நிலையில எல்லாம் பார்க்க வேண்டாம். எனக்கு தெரிந்த ஒரு நண்பர் உண்டு, அவர் சேல்ஸ்மேன். ஆனால் அவருக்கு மாதம் எண்டில் எப்படி டார்கெட் அச்சீவ் பண்ணுவாருன்னு அவருக்கே தெரியாது. திடீர்னு எங்கேருந்தாவது அவருக்கு ஒரு மெசேஜ் வரும், அதை கொண்டு போய் டெலிவரி பண்ணுவார், அவருடைய டார்கெட் அச்சீவ் பண்ணுவார். அவர் நல்ல ஒரு விசுவாசி. அந்த சகோதரன் எப்போதும் சொல்லுவார், நான் பரலோகத்தை பார்க்குறேன் பிரதர். சில சமயம் அவர் அந்த எங்கள் ஏரியா பக்கம் வந்துட்டு என் ஆஃபீஸில் வந்து எனக்கு கூட உட்காந்துட்டு சொல்லுவார், இந்த மாதம் ஒன்றுமே இல்லை, ஆனால் கர்த்தர் எனக்கு வாசல் திறப்பார், கண்டிப்பாக நான் அச்சீவ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவார். அதே போல் மாத கடைசியில் ஆனால் அவர் எனக்கு சொல்கிற காரியம் பிரதர், ஐ அச்சீவ்டு. இந்த நாளிலும் கூட சூழ்நிலையில் பார்க்க வேண்டாம். ரெண்டாவது ஒரு நேரம் இல்லாத நான் கடந்து செல்கிறேன். ரெண்டாவது ஒரு மனுஷன் தேவ கட்டளைப்பட்டவர் மோசே. ஏன்னா மோசையை அழைத்து தேவன் தன்னுடைய திட்டத்தை அவருக்கு வெளிப்படுத்துகிறார். யாத்திரையமா 3 அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிப்போமா? அடுத்த வசனம். பத்தாவது வசனத்தில் சொல்லுகிறது, நீ இஸ்ரவேல் புத்திராய் என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோனிடத்தில் அனுப்புவேன் வா என்றார் என்று சொல்லி தேவன் அவருக்கு ஒரு திட்டத்தை கொடுக்கிறார். இந்த திட்டம் எப்போ உள்ள திட்டம்? 400 வருஷத்துக்கு முன்னால் ஆண்டவர் கொடுத்த ஒரு ப்ராமிஸ். 400 வருஷத்துக்கு முன்னால் யார்கிட்ட? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுகிட்ட ஆண்டவர் கொடுத்த ஒரு வாக்குத்தத்தத்தை தான் ஆண்டவர் இப்போ நிறைவேற்றும்படியாக மோசையை அழைக்கிறார். 400 வருஷம் ஆனாலும் தேவன் அதை மறக்கவில்லை. சூழ்நிலைகள் ஒருவேளை இடையில பாசிட்டிவாக இருக்கலாம், நெகட்டிவாக இருக்கலாம், ஆனால் வருஷங்கள் கடந்து போனாலும் ஆண்டவர் வாக்கு கொடுத்தது அவர் அதை நிறைவேற்ற போதுமானவர் இருக்கிறார். ஆனால் இந்த அநேக வேளையில் நமக்கு தேவன் வாக்குத்தத்த வசனத்தை கொடுப்பார். நமக்கு தீர்க்கதரிசன வசனங்கள் கிடைக்கும், தேவ கட்டளையை நாம் பெற்றுக்கொள்வோம். ஆனால் இட் இஸ் நாட் ஒரு கேட் வாக் கிடையாது. அப்படி ஈஸியாக நடந்து அதை நாம் சுதந்திரத்துக் கொள்வதில்லை. அதை தான் இந்த காரியத்தில் நான் பார்க்க போகிறோம். அதாவது முதலாவதாக அவருடைய சொந்த ஜனம் அவருடைய வார்த்தையை கேட்கல. மீன்ஸ் ஆண்டவர் சொல்றாரு, நீ போ, நான் அவங்கள என்ன செய்ய போறேன்? விடுதலையாக்கி அவங்கள இந்த தேசத்தில் கொண்டு வந்து கானான் தேசத்துக்கு கொண்டுட்டு போறேன் என்று சொல்லி இவர் அனுப்புறாரு. ஆனா எந்த ஜனத்துக்காக அவர் வருகிறாரோ அந்த ஜனம் அவரை என்ன செய்யல. அப்போ அவர் அப்படி நம்ம சூழ்நிலை நம்ம அதை யோசித்து பார்ப்போம். நம்ம அப்படி ஒரு சூழ்நிலை இருந்தா, என்ன ஆண்டவரே நீங்க தான் அனுப்புனீங்க, அவன் இதே கேட்க மாட்டேங்கிறான், என்ன விட்டுருங்க ஆண்டவரே, நான் ஓடுறதுக்கு முயற்சி தான் பண்ணுவோம். ஆனா அவன் அப்படி இல்லை. யாத்திராகமம் 5:20 சொல்கிறது, அவர்கள் பார்வோனுடைய சமூகத்தை விட்டு புறப்படுகிற வழியில் நின்ற மோசேக்கும் ஆரோனுக்கும் எதிர்பட்டு அவர்களை நோக்கி, நீங்கள் பார்வோனின் கண்ணுக்கு முன்பாக அவருடைய ஊழியக்காரன் கண்களுக்கு முன்பாக எங்கள் வாசனையை கெடுத்து எங்களை கொல்லும்படி உங்கள் கையின் பட்டயத்தை கொடுத்த நிமித்தம் கர்த்தர் உங்களை நியாயம் தீர்க்க கடவர் என்றார்கள். இந்த பிரகாரமாய் மோசே இஸ்ரவேல் புத்திரருக்கு சொன்னான். அவர்களோ மனம் அடிவினால் கொடுமையான வேலையினாலும் மோசைக்கு செவி கொடாமல் போனார்கள் என்று சொல்லி 6:9 சொல்கிறது. அவர்கள் செவி கொடுக்கவே இல்லை. முதல் இது. ரெண்டாவது பார்க்குறோம், பார்வோன் நிறைய அற்புதங்களை, பார்வோன் நேரம் இல்லாதனால கடந்து செல்கிறேன், பார்வத்துக்கு முன்பாக அற்புதங்களை செய்கிறான். ஆனால் அந்த பார்வோன் என்ன சொல்றான்னா, நீங்க இந்த தேசத்திலேயே பலியிடுங்கள் என்று சொல்கிறான். இந்த தேசத்திலேயே பலியிடுங்கள். தேவனுடைய திட்டம் அது இல்லை. தேவனுடைய திட்டம் என்ன? கானானுக்கு போக வேண்டியது தேவனுடைய திட்டம். ஜனங்கள் முழுவதாக விடுதலையாக்கப்பட்டு கானானுக்குள் பாலும் தேனும் ஓடுகிற கானானுக்கு செல்ல வேண்டியது தேவனுடைய திட்டமா இருக்கு. ஆனா அவங்க என்ன சொல்றாருன்னா, தேசத்திலே பலி. அவன் காம்ப்ரமைஸ் பண்ணல. இந்த நாளிலும் கூட
தேவனுடைய திட்டம் உங்களுக்கு இருந்ததுன்னா டோன்ட் காம்ப்ரமைஸ். சூழ்நிலைகளை பார்த்து காம்ப்ரமைஸ் ஆகாதீங்க. அதை பார்த்து நாம் காம்ப்ரமைஸ் செய்யக்கூடாது. ஏனென்றா அவர் சொன்னார் என்றால் கட்டாயம் வாழ்க்கையில செய்வார். ஆமென். அப்போ மூன்றாவது அவங்க சொல்றாங்க, புருஷர்கள் நீங்கள் மாத்திரம் போய் கர்த்தருக்கு என்ன செய்யுங்க? ஆராதனை செய்யுங்க. அது பார்க்கறதுக்கு நல்லா தான் இருந்துச்சு. சரி, நான் எல்லாம் கர்த்தரை ஆராதிக்க தானே போறோம், நம்ம மட்டும் போயிட்டு வருவோம், பாக்கி திங்ஸ் எல்லாம் விட்டுட்டு போவோம் அப்படின்னு. அது இல்லை தேவனுடைய திட்டம். நீங்க ஆரம்பத்திலே நீங்க பார்த்தீங்கன்னா அவருடைய எகிப்தியரை கொள்ளையிட்டு அவருடைய நகைகளை எல்லாம் பெற்றுக்கொண்டு போகணும்னு சொல்லி ஆரம்பத்திலே தேவன் அவர் மோசேயிட்ட சொல்லி தான் அனுப்புவார். அந்த தேசத்தை விட்டு கிளம்பும் போது அவர்கள் எகிப்தியர்கிட்ட இருந்து பொண்ணும் பொருள் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிக்காங்க அப்படின்னு சொல்லி தேவன் வாக்கு கொடுத்துருக்காரு. ஆனால் இப்போ அவன் சொல்றான், புருஷர்கள் மாத்திரம் நீங்க போங்கன்னு சொல்லி. அப்புறம் சொல்றான், உங்க ஆடு மாடுகள் மாத்திரம் என்ன செய்யணும்? இந்த வசனங்கள்லாம் வாசிக்க நேரம் இல்லை. ஆடுகள் மாடுகள் மாத்திரம் என்ன செய்யணும்? நிறுத்தப்பட வேண்டும் என்று சொல்லி சொல்றான். எந்த தேவனுடைய திட்டம்? கானான் தேசம். இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையிலும் தேவன் ஒரு திட்டத்தை கொடுத்தாருன்றா அதை நிறைவேற்ற அவர் வல்லவர் இருக்கார். சூழ்நிலைகளை பார்த்து நான் அதுதான் ஆரம்பத்தில் சொன்னேன், ஒருவேளை உலகம் சூழ்நிலைகளுக்கு தக்கன தன்னை மாற்றிக்கொள்ளும். அவங்க டார்கெட்ஸ் எல்லாம் மாற்றுவாங்க, கோல்ஸ் மாற்றுவாங்க. ஆனால் தேவனுடைய திட்டம் ஒருபோதும் மாறாது. நம்முடைய வாழ்க்கையில் தேவன் தந்தார் என்றா நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, விசுவாசமாய் நோவா செய்தது போல தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் அவன் என்ன செய்தான்? செய்து முடித்தது போல நாம் அவர் நமக்கு என்ன சொல்லியிருக்கிறார் அதை நம்ம என்ன செய்யணும்? செய்ய வேண்டும். அதுபோல மோசே யாத்திரையும் 12:31 பார்க்கிறோம். இஸ்ரவேல் ராத்திரியிலே அவன் மோசேயையும் ஆரோனையும் அழைப்பித்து, நீங்கள் இஸ்ரவேல் புத்திரரும் எழுந்து என் ஜனங்களை விட்டு புறப்பட்டு போய் நீங்கள் சொன்னபடியே கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள், நீங்கள் சொன்னபடியே உங்கள் ஆடு மாடுகளை ஓட்டி கொண்டு போங்கள், என்னையும் ஆசீர்வதிங்கள் என்று சொல்கிறதை பார்க்கிறோம். ஸோ தடைகள் எல்லாவற்றையும் தேவன் அப்புறப்படுத்தி, அது ஈஸி வாக்கு இல்லை, அவங்க எவ்வளோ கஷ்டம் எவ்வளோ பிரயாசம். இந்த நாளிலும் கூட தேவன் நமக்கு வாழ்க்கையில் தந்திருக்கிற வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்க வேண்டும் என்றால் விசுவாசமும் வேணும். அநேக வேளையில் பிரச்சனைகளோடு பாடுகளோடு கூட நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கோம்? கடந்து செல்ல வேண்டியதாக இருக்கும். ஆனால் டார்கெட் ஒன்று தான், அது சேஞ்சு ஆகாது. அவர் தருவேன்னு சொன்னார்னா கட்டாயம் தருவார். ஒரு வேலை வாய்ப்புக்காக காத்திருக்கிறீங்கன்னா, அப்போ ஆண்டவர் நான் ஜெபிக்கும் போது ஆண்டவர் உங்களுக்கு தருவேன் என்று சொன்னாருன்னா அவர் கட்டாயம் தருவார். சூழ்நிலைக்கு தக்கன இல்லை இப்போ கொரோனா டைம் வேலையெல்லாம் கிடைக்காதுண்டு ஒரு சமயம் என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை நான் சொல்லும்படியாக விரும்புகிறேன். நான் 2008 என்று நினைக்கிறேன், நான் வேலை செய்து கொண்டிருந்த கம்பெனியில் எனக்கு அதனுடைய சூழ்நிலைகள் எனக்கு பிடிக்கலை. அதனால் நான் சிறிது நாட்களாகவே சில மாதங்களாகவே நான் மிகவும் குழம்பி கொண்டிருந்தோம். நானும் மனைவியும் ஜெபித்தோம். ஆண்டவர் என்கிட்ட சொன்னார், ரிசைன் பண்ணு அப்படின்ட்டார். வாழ்க்கையில் நான் ரிசைன் பண்ணிட்டேன். அதை ஒரு தேவதாசனிடமும் நான் சொல்லிட்டேன். அவருக்கு மிகுந்த இந்த பிற்பட்ட சூழ்நிலை நீ எப்படி இந்த வேலையை ரிசைன் பண்ணலாம் என்று சொல்லி எனக்கு தெரிந்தப்பட்டவர்களிடத்திலும் அவர் சொல்லிட்டார், அவன் இந்த மாதிரி வேலையை ரிசைன் பண்ணிட்டான் என்று சொல்லி. அவர்கள் எல்லாரும் என்னை கூப்பிட்டு, நீ ஏன் இப்படி செய்த, இந்த சூழ்நிலையை இப்படி செய்யக்கூடாது, வேலை கிடைக்காதே என்று சொன்னார். நான் சொன்னேன், நோ, நான் ஜெபிச்சேன், எனக்கு கர்த்தர் சொன்னார், விட சொன்னார், விட்டுட்டேன், அவ்வளோதான். ஆனால் காற்றையும் பார்க்கவில்லை, நான் மழையும் பார்க்கல, அந்த பள்ளத்தாக்கு தண்ணீராக நிலம்பது போல கர்த்தர் எனக்கு அந்த நாளில் வேறொரு வேலையை ஆயத்தப்படுத்தி தந்தார். ஏன்னா தேவன் சொன்னார் என்றால் என்ன செய்வார்? கட்டாயம் செய்வார். அநேகர் நம்ம சுற்றி இருக்கிறவங்க நம்மளை டிஸ்கரேஜ் பண்ணுவாங்க. அப்படி டிஸ்கரேஜ் பண்ணுறதை நீங்கள் அக்செப்ட் பண்ணக்கூடாது. அதை தான் தேவ ஆவியானவர் சொல்கிறார். மூன்றாவது ஒரு மனுஷனை நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்கும்படியாக விரும்புகிறேன். இது கொஞ்சம் சற்று வித்தியாசமான ஒரு காரியம். தாவீது. இந்த தாவீது என்ன செய்கிறான்னா, தாவீதுக்கு ஒரு விருப்பம். ஏனென்றால் தான் ஒரு நல்ல ஒரு அரண்மனையில் ஜீவித்து கொண்டிருக்கிறேன், கர்த்தருடைய பெட்டி எங்கே இருக்குது? கூடாரத்தில் இருக்குது என்று சொல்லி அவன் யோசித்து கொண்டு இருக்கிறான். அவன்
1 நாளாகவும் 17:1 சொல்கிறது, தாவீது தன் வீட்டில் வாசமாக இருக்கும்போது அவன் தீர்க்கதரிசியாகிய நாத்தானை நோக்கி, பாரும், நான் கேதுரு மர வீட்டிலே வாசம் பண்ணுகிறேன், கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியோ திரைகளில் கீழ் இருக்கிறது என்றான். அப்போது நாத்தான் தாவீதை நோக்கி, உம்முடைய இருதயத்தில் இருக்கிறதையெல்லாம் செய்யும் தேவன் உம்மோடு இருக்கிறார் என்று சொன்னான். அது இந்த சம்பவம் நடந்த அன்னைக்கு நைட்டே 1 நாளாகவும் 17:3 சொல்கிறான், ராத்திரியிலே தேவனுடைய வார்த்தை நாத்தானுக்கு உண்டாகி, நீ போய் என் தாசனாய் தாவீதை நோக்கி, கர்த்தர் சொல்லுவது என்னவென்றால், நான் வாசமாக இருக்க நீ எனக்கு ஆலயத்தை கட்ட வேண்டாம் என்று சொல்லி. இவன் வாஞ்சிக்கிறான், நான் தேவனுக்கு ஒரு ஆலயத்தை கட்டணும்னு. ஆண்டவர் சொல்றார், வேண்டாம், உன் கர்ப்ப பரப்ப என்ன செய்யும், இந்த ஆலயத்தை கட்டும்படியாக நான் தெரிந்தெடுத்தேன்னு சொல்லி இந்த வசனங்கள்லாம் இருக்குது. ஆனால் தாவீது நம்ம ஒருவேளை நானாக இருந்தாலும், நான் உங்களை பற்றி எனக்கு சொல்ல தெரியல, நானாக இருந்தால், ஆண்டவரே சோத்திரம் ஆண்டவரே, என் வாஞ்சை இருந்துச்சு ஆனால் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு 2 இடத்துல சாட்சியும் சொல்லிட்டு, எனக்காக இதை என் மகன் கட்டும்படியாக நீங்கள் என்ன செய்துங்க, ஜெபித்து கொள்ளுங்கன்னு சொல்லி அந்த காரியத்தை நான் அப்படியே முடிச்சிருப்பேன். ஆனால் தாவீது அதை செய்யலை. தாவீது என்ன செய்தான் தெரியுமா? முதலாவது 1 நாளாகவும் 21-22 அவன் இடத்தை வாங்கினான்னு சொல்லி பார்க்குறோம். ஆண்டவர் சொன்னார் நீ கட்ட வேண்டான்னு, ஆனால் அவன் சும்மா இருக்கல, அதை கட்டுறதுக்கு என்ன செய்தான், ஆயத்தப்பட ஆரம்பித்தான். 1 நாளாகவும் 21-22 சொல்லுறது, இந்த நான் கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டும்படி அதை எனக்கு கொடு, வாதை ஜனத்தை விட்டு நிறுத்தப்பட எனக்கு அதை பெரும் விலைக்கு கொடு என்றான்னு சொல்லி. 2 நாளாகவும் 21:1 சொல்கிறது, தேவனாகிய கர்த்தருடைய ஆலயம் இருக்கும் ஸ்தலம் இதுவே, இஸ்ரவேல் பலியிடும் சர்வாங்க தகன பலி இருக்க ஸ்தலம் இதுவே என்றான் என்று சொல்லி, தேவனுடைய ஆலயத்தை கட்டும்படியாக அந்த இடத்தை 600 சேக்கல் தங்கத்தை கொடுத்தவன் என்ன செய்யறான், வாங்குறான். ஆண்டவர் சொன்னார் நீ கட்ட மாட்ட, அதனால அவன் சும்மா இருக்கல, அவன் ஆண்டவருடைய திட்டத்தை எப்படியாகிலும் நிறைவேற்றணும், யார் மூலமாக நிறைவேற்ற வேண்டும் என்கிற ஒரு எண்ணத்தோடு கூட செயல்படுது பார்க்குறோம். 2வது அவன் ஆலயத்துக்கு என்ன செய்யறான், பொருள் சேர்க்கிறான் என்று சொல்லி பார்க்குறோம். நீங்கள் 1 நாளாகவும் 22:2 பின்பு இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கிற அந்நிய ஜாதியாரை கூடி வர செய்து தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்கு கல்லுகளை வெட்டி கல்தச்சரை ஏற்படுத்தினான். தாவீது வாசலின் கதவுகளுக்கு வேண்டிய ஆணிகளும் கீழ்களும் மிகுந்த இரும்பையும் நிறுத்து முடியாத ஏராளமான வெண்கலத்தையும் எண்ணிறந்த கேதுரு மரங்களை சம்பாதித்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். இஸ் நாட் சைலண்ட். இன்னைக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நமக்கு நம்முடைய தரிசனத்தை மாத்திரம் இல்லை, அடுத்தவருடைய தரிசனத்துக்காக நம்ம என்ன செய்யணும், உதவி செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். இன்னைக்கு அநேக வேளையில் நம்முடைய தரிசனத்தை நினைச்சே நம்ம ஓடிட்டு இருக்கோம். ஆனால் தாவீது அப்படி இல்லை. தாவீதுக்கு அவன் தரிசனம் இருந்தது, அந்த தரிசனத்தையும் தாண்டி அவன் என்ன செய்தான், அவனுடைய மகனுக்கு கொடுக்கப்பட்ட தரிசனத்துக்கு அவன் என்ன செய்தான், ஆயத்தம் உள்ளவனாய் மாறினான். இந்த நாளிலும் கூட தேவ ஆவியானவர் சொல்லுகிற காரியங்கள் தான். நோவா எத்தனையோ விமர்சனங்கள் தூர ஆலோசனைகள் வந்தாலும் தேவனுக்கு தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் அவன் செய்து முடித்தான் என்று சொல்லி, மோசே எத்தனை தடைகள் வந்தாலும் தேவனுடைய திட்டத்தை, விருப்பத்தை, சித்தத்தை நிறைவேற்றி முடித்தான் என்று சொல்லி, தாவீது தன்னுடைய விருப்பம் நிறைவேறாமல் போனாலும் தேவனுடைய சித்தம், விருப்பம் அடுத்தவர்கள் மூலமாய் நிறைவேற உறுதுணையாக இருந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த நாளிலும் கூட தேவன் தந்த தரிசனங்களும் திட்டங்களும் நிறைவேற பிரயாசப்படுவோம். சூழ்நிலையை பார்த்து சோர்ந்து போக வேண்டாம். தேவன் தந்த திட்டங்களை சிறுமைப்படுத்தவோ அல்லது அதை பெரிதாக்கவோ வேண்டாம் என்று சொல்லி கடைசியாக ஒரு வசனத்தை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். யோவான் 2:5 அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்று சொல்லி, தேவ ஆவியானவர் இந்த நாளிலும் நம்ம ஒவ்வொருவரோடு கூட பேசியிருக்கிறார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். தலைகளை தாழ்த்தி நாம் செபிப்போமா? தேவ சமூகத்தை நோக்கி பார்ப்போம். ஒருவேளை நோவா போல எத்தனையோ விமர்சனங்கள், தூர ஆலோசனைகள் வந்தாலும் தேவன் தனக்கு கட்டளையிட்டெல்லாம் செய்து முடித்தது போல, மோசே எத்தனை தடைகள் வந்தாலும் தேவனுடைய திட்டத்தை, விருப்பத்தை நிறைவேற்றினது போல, தாவீது தன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றாமல் போனாலும் தேவனுடைய சித்தம், விருப்பம் நிறைவேற்ற அடுத்தவர்கள் மூலமா நிறைவேற உறுதுணையாக இருந்தது போல, தேவன் இந்த நாளில் நம்மை செய்ய உதவி செய்வராக. எந்த சூழ்நிலையிலும் தேவன் கொடுத்த வாக்கு தத்தத்தையும் திட்டத்தையும் அவர் மாற்றுவதற்கு அவர் மனுபுத்திரன் அல்ல, அவர் சொன்னதை கட்டாயம் வாழ்க்கையில செய்வார். விசுவாசத்தோடு அவர் சமூகத்தில் நாம் தரித்திருப்போம். நம்ம எல்லாரும் இருக்கிற இடங்கள் எழுந்து நிற்கலாம். ஆண்டவர் கொடுத்த அந்த நல்ல வார்த்தைகளுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.
தேவனுடைய திட்டமும் சித்தமும் மாறாதவைகளாயிருக்கிறது. மீண்டும் ஆண்டவர் நம்மோடு இந்த மாலை வேளையிலே பேசி இருக்கிறார். நோவை போல, மோசையை போல, தாவீதை போல கீழ்ப்படிதலோடு, தடைகளை தாண்டி விசுவாசத்தோடு, மகனுக்கு கொடுக்கப்பட்டாலும் அது தேவ தரிசனம் என்று உணர்ந்து அதற்காய் செயல்படுகிற, முயற்சிக்கிற அந்த உணர்வோடு நம்ம எல்லாரும் ஆண்டவரே அந்த வாக்குத்தத்தத்தை, நீர் எங்களுக்கு கொடுத்த தரிசனத்தை, நீர் எங்களுக்கு கொடுத்த ஆண்டவரே திட்டத்தை நீர் நிறைவேற்றி முடிக்க வல்லமையுள்ள ஆண்டவர் என்று சொல்லி நாங்கள் அதிலே உறுதியாய் நிற்க, கீழ்ப்படிந்து விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு செயல்பட கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவர் என்று சொல்லி எல்லாரும் ஒரு நிமிடம் எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் அவருடைய வார்த்தைகள் ஒரு நாளும் ஒளிந்து போகாது. ஆமென். ஹல்லேலூயா. இவ்வாழ்க்கை அழிந்து மறைந்து போம். விசுவாசி விசுவாசத்தில் இருக்கிறவன் என்றென்றும் நிலைத்திருப்பான். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாரும் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்த ஒரே ஒரு ஸ்டான்ஸ் மட்டும் பாடி நம்ம ஜெபித்து முடிக்கலாம். ஹல்லேலூயா. சர்வ சிருஷ்டிக்கும் விசுவாச அறிக்கை செய்து பாடலாம். வார்த்தைகள் என்றும் மாறாதே, இவ்வாழ்க்கை அழிந்து மறைந்து போம். விசுவாசி என்றென்றும் நிலைப்பார். தரிசனங்களும் மாறாதவைகள், நிச்சயம் மாறாதவைகள். ஹல்லேலூயா. 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 ஆண்டவரே, நீர் கொடுத்த அருமையான இரவு நேரத்துக்காய் ஸ்தோத்திரம். உடைய சமூகத்திலே கூடி உம்மை துதிக்கவும் ஆராதிக்கவும், உடைய சமூகத்திலே ஜெபிக்கவும், உடைய திவ்ய வார்த்தைகளை தியானிக்கவும் கருத்து கொடுத்த மேலான தருணத்திற்காய் நன்றி. ஆண்டவரே, உம்முடைய திட்டமும் சித்தமும் மாறாதவைகள் என்பதை மீண்டும் நீர் உறுதிப்படுத்துவதற்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் கீழ்ப்படிந்து விசுவாசத்தோடு ஆண்டவரே கர்த்தாவே எல்லா தடைகளை தாண்டி செயல்படுகிறவர்களாய், ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றி முடிக்கிறவர்களாய் எங்களை மாற்ற உம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆராதனை நடத்தின, ஜெபத்தை நடத்தின, வசனத்தை பகிர்ந்து கொடுத்த உம்முடைய பிள்ளைகளுக்காய் நன்றி. ஆயிரங்களுக்கு பிரயோஜனமுள்ள பாத்திரமாய் பயன்படுத்துவீராக. எங்கள் பாஸ்டர், அசிஸ்டன்ட் பாஸ்டர், விசுவாச குடும்பங்கள், தனியாக இருக்கிற சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதித்து வழி நடத்தும். சமூகத்தில் தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். இயேசு கிறிஸ்து என்கிற இணையற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.